Okay, students, பார்க்கலாம். So, lecture number 7, correct. Lecture number 7, 7th lecture வந்தாச்சு thermodynamicsல. உங்களுக்கு 10 o'clock gravitation class இருக்குல்லப்பா, ஆல்வின் சார் எடுப்பாங்க கரெக்டுங்களா? 10 o'clock. ஓகே ஓகே, குட் மார்னிங் குட் மார்னிங். சரி, அப்போ லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் வந்து பார்த்துருந்தோம். ஸோ ஐடியல் கேஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கேஸ் லாஸ்லாம் ஃபாலோ பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் சொல்லுவீங்க. பட் மெயினான பாயிண்ட்டு அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதில் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருக்கலாம், கம்ப்ரஸபிலிட்டி ஃபேக்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ ஐடியல் கேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸபிலிட்டி ஃபேக்டர் வந்து 1. சார் வாட் இஸ் கம்ப்ரஸபிலிட்டி ஃபேக்டர் சார் அப்படின்னா, நம்ம வந்து அதை கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் நெக்ஸ்ட் லெசனில் உங்களுக்கு நான் நடத்த போகிறேன். சரிங்களா? ஐடியல் கேஸ்னால் என்ன, ஐடியல் கேஸில் என்னென்ன லாஸ்லாம் இருக்குது, எந்தெந்த லாஸ்லாம் ஒபே பண்ணுது, இது எல்லா ப்ரெஷர் எல்லா டெம்பரேச்சரும் எப்படி இருக்குது, எப்போ ஐடியல் கேஸ் ரியல் கேஸஸ் எப்போ ஐடியல் கேஸாக பிஹேவ் ஆகும், இது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் தான் இன்ட்ரொடக்ஷனில் பார்க்க போகிறோம். அதை நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம். சரிங்களா? சரி, பட் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதை நான் ஒரு தடவை ரிமெம்பர் பண்ணிக்கிறேன், ஏன்னா நமக்கு ப்ராப்ளம்ஸ்க்கு வரும் தெர்மோடைனமிக்ஸில், அதனால். சரிங்களா? ஸோ அந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம உங்களுக்கு மாஸ் கொடுத்துருந்தா இல்லைப்பா, மாஸ் இது என்னப்பா, இது என்ன ஆறு நம்ம சொன்னோம் லாஸ்ட் கிளாஸில், இது என்ன ஆறு, இதுவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸில் எழுதுறோம் அப்படின்னா நமக்கு மியூ ஆர் பார் டி. ஸோ இந்த ஆர்னா என்னன்னு நம்ம சொன்னோம், இந்த ஆர் பார்னா நம்ம என்னன்னு சொன்னோம் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட் பா, இது வந்து நம்ம கேரக்டரிஸ்டிக் கேஸ் கான்ஸ்டன்ட்னு பார்த்தோம். ஸோ இது வந்து யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட்னு பார்த்தோம். ஸோ நமக்கு ஆர் பார் ஈக்குவல் டு ஆர்எம் பார்த்தோமா? திஸ் இஸ் த ரிலேஷன் நம்ம பார்த்தோம். இது வந்து எல்லா கேஸுக்கும் கான்ஸ்டன்ட், பட் இந்த கான்ஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் கேஸுக்கு மட்டும் தான் நம்ம கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? சரி, ஓகேப்பா, கவனிக்கலாம். வேற என்ன சார் பார்த்தோம் அப்படின்னா, லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து மேயர் ரிலேஷன் பார்த்தோம். அது இம்பார்ட்டன்ட் ரிலேஷன். மேயர் ரிலேஷன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர் பார் ஈக்குவல் டு சிபி மைனஸ் சிவி. இதோட யூனிட் வந்து ஜூல் பர் மோல் கெல்வின் இருந்தால் இது யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட், ஜூல் பர் கேஜி கெல்வின்ல இருந்தால் அது கேரக்டரிஸ்டிக் கேஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். கரெக்டுங்களா? ஓகேவா? அது இல்லாமல் நம்ம இன்னொன்று என்ன பார்ப்போம்னா, இதில் இது ரேஷியோ ஆஃப் டூ ஸ்பெசிஃபிக் ஹீட் பார்ப்பாங்கப்பா. இப்போ இந்த சிபிசிவிங்க என்ன ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியா, இப்போ ஒரு ரேஷியோ ஆஃப், அதாவது ஸ்பெசிஃபிக் ஹீட் ரேஷியோ, ஸ்பெசிஃபிக் ஹீட் ரேஷியோ, ஓகேங்களா? அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா காமான்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சிபி பை நமக்கு சிவி, ஓகேங்களா? சிபி பை சிவி, காமா சிபி பை நம்ம சிவி. ஸ்கூல்லலாம் பார்த்துருப்பீங்க, இந்த அடிக்கடி இந்த ஃபார்மில் பார்த்துருப்பீங்க, காமா ஈக்குவல் டு சிபி பை சிவி அப்படின்னு. அப்போ இதுலேருந்து என்ன எழுதலாம், சிபிஸ் ஈக்குவல் டு சிவி இன்ட்டு காமான்னு எழுதலாம்ப்பா. சிபிஸ் ஈக்குவல் டு சிவி இன்ட்டு காமா. இதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் மேயர் ரிலேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், மேயர் ரிலேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், ஆர் பார் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு சிபிங்கிறத நான் சிவி காமான்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கவா, மைனஸ் சிவின்னு இருக்கா. அப்போ எதை காமனாக எடுத்துடலாம், சிவியை காமனாக எடுத்துடலாமா. அப்போ என்ன வரும், காமா மைனஸ் 1ன்னு வருமா. அப்போ இங்கே நமக்கு ஆர் பாரா. அப்போ தட் ஃபோர் சிவி எப்படி எழுதிடலாம்ப்பா, சிவி இஸ் ஈக்குவல் டு ஆர் பார் பை காமா மைனஸ் 1 எழுதிடலாமா. சிவி இஸ் ஈக்குவல் டு ஆர் பார் பை காமா மைனஸ் 1. இதே உங்களுக்கு சிபி கேட்குறாங்கன்னா, சிபினா என்னது, சிவி இன்ட்டு காமா இல்லை, சிபினா என்னப்பா, சிவி இன்ட்டு காமா. அப்போ சிவியோட நீங்கள் காமாவை மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளோதான். அப்போ ஆர் பார் பை காமா மைனஸ். ஓகேவா? கிளியரா? புரியுதா? சிபி புரியுதுங்களா? சிபி, this is the molar specific heat capacity at a constant volume process. This is molar specific heat capacity at a constant pressure process. ஓகேங்களா? ஸோ இந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ஸ் பற்றி நம்ம டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட் லெசனில். இல்லை உங்களுக்கு இப்போவே தேவைப்படுதுன்னா யூடியூப்பில் இருக்குது, நான் நடத்திருக்கேன், ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் சொல்லிட்டு நான் நடத்திருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் வேணால் போய் பார்க்கலாம். சரி, ஓகே. யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் ஆர் பார். ஓகே, சரி. ஸோ சிபி, சிவி, காமா, சிவினா என்ன, சிபினா என்ன, மேயர் ரிலேஷனா என்ன, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் என்ன, இது நீங்கள் பக்காவாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? சரி, இப்போ இன்னைக்கு என்ன டாபிக் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் வந்து 0th law ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் law ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் நம்ம பார்த்தோம், அதில் உள்ள ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்தோம். ஒரே ஒரு அப்ரோச் தான், என்னது, நமக்கு வந்து பாத்து மாறுச்சுனாலும் நமக்கு இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் வந்து மாறாது. அது வந்து ஸ்டேட் ஃபங்க்ஷன் டெல்லியை வந்து சேமாக வச்சுருப்போம் ஃபஸ்ட்டு பாத்துலேயும் செகண்ட் பாத்துலேயும். அதை வந்து Q மைனஸ் டபிள்யூன்னு எழுதி நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா சால்வ் பண்ணியிருப்போம். இதுதான் மோஸ்ட்லி இந்த ஃபஸ்ட் ஹாஃப் நம்ம பார்த்துருப்போம். இனிமேல் பார்க்க போகிறதுலாம் செகண்ட் ஹாஃப். உங்களுக்கு உங்கள் போர்டு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாமே.
ஸ்டஃப்பும் இருக்கும், செகண்ட் ஹாஃப்ங்கிறது ரொம்ப அதிகமாக யூஸ்ஃபுல்லாக. ஹோம்ஒர்க் சம் ஆன்சர் நான் அனுப்புகிறேன் சரிங்களா. அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தானே, நான் உங்களுக்கு கொடுத்ததெல்லாம் அது ப்ரீவியஸ் இயர். நீட் புக்கு உங்ககிட்ட இல்லையா? நான் சொன்னேனே, அச்சோ நீட்டு ப்ரீவியஸ் இயரும் ஜேஇ ப்ரீவியஸ் இயரும் வாங்கிக்க சொன்னப்பா, கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. நம்ம மெட்டீரியலுக்கு பின்னாடி கூட இருக்கும், அதை பாருங்கள், அதை வாங்குங்க சரிங்களா. நான் கொடுத்தது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், அது எல்லாமே உங்கள் புக்கிலே இருக்கும். இருந்தாலும் நான் உங்களுக்கு ஆன்சர் அனுப்புகிறேன் டெலிகிராமில். சரி பாப்பா சரிப்பா. இப்போ நம்ம 0th law of thermodynamics பார்க்க போகிறப்ப நம்ம 0th law of இருக்குமே இதில் 0th law of thermodynamics சரிங்களா. ஸோ என்ன 0th law of thermodynamics சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு, ஏன் 0th law அப்படின்னு வந்து பேர் வந்துச்சு அப்படின்னு. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லா தெர்மோடைனமிக்ஸ் வந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா 0th law வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் 0th law. பட் அது வந்து எதை வந்து சொல்ல வருதுன்னா டெம்பரேச்சரை பற்றி சொல்ல வரும். இப்போ டெம்பரேச்சருங்கிறது ஒரு பேசிக் கான்செப்ட். அதனால என்ன பண்ணியிருப்பாங்க, அது முன்னாடியே சொல்லியிருக்கணுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட்டுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குன்னு பார்த்தாங்க, 0வா. அதனால 0th law of thermodynamics அப்படின்னு பேர் சரிங்களா. சரி 0th law of thermodynamicsனா என்னன்னு பார்ப்போம் சரிங்களா. இங்கே வந்து ஒரு 3 சிஸ்டம் எடுத்திருக்காங்கப்பா, நல்லா கவனிக்கலாமா. ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. 3 சிஸ்டம் எடுத்திருக்காங்க, ஏ சிஸ்டம், பி சிஸ்டம், சி சிஸ்டம். இது எல்லாமே நமக்கு சிஸ்டம் ஓகேங்களா. அது நீங்கள் சிஸ்டம்ங்கிறது உங்களுக்கு தெரியும், குவான்டிட்டி ஆஃப், அதுக்குன்னு ஒரு குவான்டிட்டி இருக்கும், அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். யார் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்டடி ஆஃப் த அப்சர்வர். ஸோ இங்கே ஒரு 3 கேஸ் இருக்கலாம், இல்லை 3 வாட்டர் இருக்கலாம், அது யார் வேணா இருக்கலாம். திஸ் இஸ் அ சிஸ்டம், 3 systems. ஸோ இந்த வால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடியாபேட்டிக் வால் போட்டிருக்காங்க. அடியாபேட்டிக் வால்னா என்னப்பா, கமெண்ட் பண்ணுங்க. வாட் இஸ் அடியாபேட்டிக் வால்? அடியாபேட்டிக் வால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டயாதெர்மல் வால் போட்டிருக்காங்க. டயாதெர்மல் வால். அடியாபேட்டிக் வால்னா என்ன, டயாதெர்மல் வால்னா என்ன? அடியாபேட்டிக் வால்னா என்ன? ஹீட் டிரான்ஸ்ஃபர் இருக்காது, கரெக்டுங்களா. ஹீட் டிரான்ஸ்ஃபர் வந்து நமக்கு 0. ஆனால் டயாதெர்மல் வால் அப்படின்னா நமக்கு ஹீட் டிரான்ஸ்ஃபர் என்ன பண்ண, நாட் ஈக்குவல் டு 0. இட் அலோவ் த ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஏயோட டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சியோட டெம்பரேச்சரை விட. அப்போ என்ன நடக்கும், நமக்கு வந்து ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடக்கும். எங்கேருந்து எங்கே, அது எப்படி வேணா இருக்கலாம்ப்பா. சி டு ஏ கூட இருக்கலாம், சி கூட அதிகமாக இருக்கலாம். நான் சும்மா எடுத்துக்கிறேன். இப்போ ஏரோட டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது சியோட டெம்பரேச்சர்னா, அப்போ என்ன ஆகும்னா நமக்கு ஏலேருந்து ஹீட் வந்து எங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிக்கு ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகுமா. ஹை டெம்பரேச்சர்லேருந்து லோ டெம்பரேச்சருக்கு வந்து ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப் டு எது வரைக்கும்னா நமக்கு தெர்மல் ஈக்லிபிரியம் ரீச் பண்ணுற வரைக்கும். அப் டு தெர்மல் ஈக்லிபிரியம் ரீச் பண்ணுற வரைக்கும். அப்போ என்ன ஆகும், நமக்கு ஹீட் டிரான்ஸ்ஃபர் வந்து இருக்கும். அப்போ டிஏ ஈக்குவல் டு டிசி வரைக்கும் ஹீட் டிரான்ஸ்ஃபர் இருக்கும், கரெக்டுங்களா. இது புரியுதுங்களா. ஆனால் ஏ டு பி ஹீட் டிரான்ஸ்ஃபர் இருக்காது. ஏன் ஹீட் டிரான்ஸ்ஃபர் இருக்காது அப்படின்னா இது ஹீட் டிரான்ஸ்ஃபர் இருக்கும், ஏன்னா நமக்கு வந்து ஐசோலேட் பண்ணி, அதாவது நம்ம இன்சுலேட் பண்ணி வச்சிருக்கிறதுனால ஓகேங்களா. அப்போ ஏ டு பி ஹீட் டிரான்ஸ்ஃபர் இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பியோட டெம்பரேச்சர் வந்து கிரேட்டர் தேன் சியோட டெம்பரேச்சர்னு வச்சுக்கோங்களேன் ஓகேவா. அப்போ என்ன ஆகும், நமக்கு பியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சிக்கு வந்து ஹீட் டிரான்ஸ்ஃபர் இருக்கும் ஓகேங்களா. ஆனால் பி டு சி வந்து ஹீட் டிரான்ஸ்ஃபர் இருக்காது, கரெக்டுங்களா. பி டு சி ஹீட் டிரான்ஸ்ஃபர் இருக்காது. ஸோ இப்போ இது எது வரைக்கும் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எகைன் டிபி ஈக்குவல் டு டிசி வரைக்கும், கரெக்டுங்களா. டிபி ஈக்குவல் டு டிசி வரைக்கும். அப்போ ஒரு 3 சிஸ்டமில் இப்போ வந்து 2 சிஸ்டம், எந்த சிஸ்டம், ஏ சிஸ்டமும் சி சிஸ்டமும் இப்போ எந்த ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு, தெர்மல் ஈக்லிபிரியம் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு. என்ன ஸ்டேட்டுக்கு வந்துருச்சுப்பா, தெர்மல் ஈக்லிபிரியம் ஓகேங்களா. அதே மாதிரி பி சிஸ்டமும் சி சிஸ்டமும் தெர்மல் ஈக்லிபிரியத்துக்கு வந்திருக்கு. ஏ மட்டும் சியோட தெர்மல் ஈக்லிபிரியத்தில் இல்லை, பியும் சியோட எப்படி இருக்கு, தெர்மல் ஈக்லிபிரியத்தில் இருக்கு. இப்போதான் பாயிண்ட், நல்லா கவனிக்கணும். அப்போ ஒரு 2 சிஸ்டம், எக்ஸாம்பிள் ஏவும் பியும். ஸோ இந்த 2 சிஸ்டமும் யாரோட ஈக்லிபிரியத்தில் இருக்காங்க, சியோட ஈக்லிபிரியம். என்ன ஈக்லிபிரியத்தில் இருக்காங்க, டெம்பரேச்சர் சேமாக இருக்கிறதுனால தெர்மல் ஈக்லிபிரியத்தில் இருக்காங்க. என்ன ஈக்லிபிரியம்ப்பா, தெர்மல் ஈக்லிபிரியம். ஆக்சுவலாக இது வந்து அந்த ஃபஸ்ட்டு வந்து டெம்பரேச்சருனாலன்னு இல்லை, ஃபஸ்ட்டு என்ன யோசிச்சாங்க, இப்போ 2 சிஸ்டம் இருக்குது, ஏ சிஸ்டம் பி சிஸ்டம் இருக்குது. இந்த 2 சிஸ்டமும் சி சிஸ்டத்தோட, சரிங்களா, என்ன சிஸ்டத்தோடப்பா, சி சிஸ்டத்தோட நமக்கு தெர்மல் ஈக்லிபிரியத்தில் இருந்தால், சொல்லுதுங்களாப்பா, தெர்மல் ஈக்லிபிரியத்தில் இருந்தால் ஏவும் பியும் தெர்மல் ஈக்லிபிரியத்தில் தான் இருக்கும் அப்படிங்கிறதா இதெல்லாம். அதாவது அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா ஏ வந்து சியோட செப்பரேட்டாக தெர்மல் ஈக்லிபிரியத்தில் இருக்குது, பியும் சியோட தெர்மல் ஈக்லிபிரியத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏக்கு என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதே டெம்பரேச்சர் தான் பிக்கும் இருக்கும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். புரியுதுங்களாப்பா, சரிங்களா.
ஸோ அப்போ வந்து ஒரு 2 டிஃப்ரெண்ட் எனர்ஜி உள்ள நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கும்போது எது சேமாக இருக்க வரைக்கும் நம்ம ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும் டெம்பரேச்சர். அதனால ஜீரோத் லா தெர்மோடைனமிக்ஸ் வந்து எதை இன்ட்ரடியூஸ் பண்ணுது அப்படின்னா இன்ட்ரடியூஸ் த டெம்பரேச்சர். சரிங்களாப்பா, இது கேட்பாங்கப்பா. ஜீரோத் லா வந்து எதை சொல்ல வருது நமக்கு டெம்பரேச்சரை சொல்ல வருது. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் எதை சொல்ல வந்துச்சு சொல்லுங்க பார்ப்போம் யாராவது. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் எதை சொல்ல வந்துச்சு? அது வந்து ஜூல் சொன்னாரா? இது வந்து ஆர்ஹெச் ஃபவுலரா? யாருன்னு தெரியலையே, மறந்து. சரிங்களா, அவன் தான் நினைக்கிறேன், ஆர்ஹெச் ஃபவுலர் தான் நினைக்கிறேன். சரி. என்ன இன்டர்னல் எனர்ஜிப்பா. இன்டர்னல் ஃபர்ஸ்ட் லா தெர்மோடைனமிக்ஸ் வந்து இன்டர்னல் எனர்ஜியை, ஜீரோத் லா தெர்மோடைனமிக்ஸ் வந்து டெம்பரேச்சர், செகண்ட் லா தெர்மோடைனமிக்ஸ் வந்து என்ட்ரோபியை. சரியா, ஒவ்வொரு லாவும் அதுலேருந்து ஒன்று தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ ஓகேவா, சரிங்களா, சரி ஓகேப்பா. அப்போ என்ன வாட் இஸ் த ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்? சார், இஃப் டூ சிஸ்டம்ஸ், நல்லா கவனிங்க, இஃப் டூ சிஸ்டம்ஸ், ஓகேவா, thermally equilibrium with the third system separately, then all the three system are in thermal equilibrium. மூணு சிஸ்டமும் என்ன வந்துடும் கடைசியா ஈக்லிபிரியத்துக்கு வந்துருங்கிறது தான் ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஓகேங்களா, ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஓகேங்களா, பாருங்கப்பா, ஆர்ஹெச் ஃபாலோவர் தான், கரெக்ட் தான் நம்ம சொன்னது. சரிங்களா, ஸோ யார் சொன்னது? ஃபர்ஸ்ட் லா தெர்மோடைனமிக்ஸ் ஜூல் சொன்னாரு, செகண்ட் லா தெர்மோடைனமிக்ஸ் வந்து ஆர்ஹெச் ஃபவுலர். எதை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க நமக்கு? 1931 சொல்லியிருக்காப்ல. சரிங்களா, பார்த்தீங்களா, ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் செகண்ட் லா தெர்மோடைனமிக்ஸ், ஃபர்ஸ்ட் செகண்ட் லா சொன்னதுக்கு அப்புறமா ஜீரோத் லா சொல்றாங்க. அப்போ நமக்கு வந்து அது ஏன் ஜீரோன்னு கொண்டு வந்தாங்கன்னு சொல்றாங்கன்னா, இப்போ டெம்பரேச்சரை வந்து சொல்ல வருது இல்லையா. இப்போ எது சேமா இருக்கிற வரைக்கும் அது நடக்கும், டெம்பரேச்சர்ங்கிறது ஒரு பேசிக். அதனால என்ன பண்ணாங்கன்னா பேசிக்கு சொல்ல வர்றதுனால அது ஃபர்ஸ்ட் செகண்டுக்கு முன்னாடி உள்ள நம்பர் பார்த்தாங்க 0 அப்படின்னு. சரி, ஜீரோத் லா தெர்மோடைனமிக்ஸ் விச் நான் சொன்னலப்பா, டூ சிஸ்டம்ஸ் இன் தெர்மல் ஈக்லிபிரியம் வித் த தேர்ட் சிஸ்டம் செப்பரேட்லி. டூ சிஸ்டம் யார் யாரு? ஏ அண்ட் பி வந்து தெர்மலி ஈக்லிபிரியத்தில் இருக்கு. யார் கூட? சி சிஸ்டத்தோட செப்பரேட்லி. தென் என்ன அப்படி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் சொல்ல வராங்கன்னா, ஓகேவா, இந்த மூணு சிஸ்டம், இந்த ரெண்டு சிஸ்டமுமே இதில் தான் இருக்குமா? ஏ தான் சியோட ஈக்லிபிரியத்தில் இருக்கு. அப்படிதானே அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் தானே. ஏ வந்து சியோடையும் பி வந்து சியோடையும் செப்பரேட்டா தெர்மல் ஈக்லிபிரியத்தில் இருந்துச்சுன்னா ஏவும் பியும் தெர்மல் ஈக்லிபிரியத்தில் தான் இருக்கும். அதான் அந்த டூ சிஸ்டம்ஸும் ஆர் இன் தெர்மல் ஈக்லிபிரியம் வித் ஈச் அதர். ஓகேங்களா, ஸோ அதனால தான் நம்ம உங்களுக்கு புரியுற மாதிரி இன்னொரு ஸ்டேட்மெண்ட் எழுதிருக்கோம். இந்த தெர்மோடைனமிக்ஸ் இஃப் டூ சிஸ்டம் ஏ அண்ட் பி ஆர் தெர்மல் ஈக்லிபிரியம் வித் தேர்ட் சிஸ்டம் சி, தென் ஏ அண்ட் பி வந்து தெர்மல் ஈக்லிபிரியம் வித் ஈச் அதர். ஸோ த ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் மறைக்குது. ஜீரோத் லா தெர்மோடைனமிக்ஸ் வந்து எதை லீட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜீரோத் லா தெர்மோடைனமிக்ஸ் ஃபைனலாக அது எது வரைக்கும் அப்படின்னு சொல்ல வருதுன்னா, அது அந்த டெம்பரேச்சரை பற்றி தான் சொல்ல வருது. லீட்ஸ் டு கான்செப்ட் ஆஃப் டெம்பரேச்சர். ஓகேவா, புரிஞ்சவங்களா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, சரிங்களாப்பா. Now what is zeroth law of thermodynamics? If two system thermal equilibrium with a third system, சரி, அப்படி இருந்தா செப்பரேட்லி இருந்தா then that two system that two system and thermally equilibrium with each other. ஓகேவா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேங்களா, சரி பார்க்கலாமா? எழுதியாச்சா? ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான், இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதினா போதும். ஜீரோத் லா தெர்மோடைனமிக்ஸ்க்கு இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதினா போதும். ஓகேங்களா, அதுக்கப்புறமா நான் நோட்ஸ் கொடுக்கும்போது கீழே உள்ளதை எழுதிக்கங்க. சரியா, டூ சிஸ்டம்ஸ் இன் தெர்மல் ஈக்லிபிரியம் வித் தேர்ட் சிஸ்டம் செப்பரேட்லி அண்ட் தெர்மல் ஈக்லிபிரியம் வித் தட் டூ சிஸ்டம் ஆல்சோ தெர்மல் ஈக்லிபிரியம் வித் ஈச் அதர். ஓகேவா, ஸோ இதோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் வந்து நமக்கு தெர்மோமீட்டர். அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மோமீட்டர். அப்ளிகேஷன் நமக்கு தெர்மோமீட்டர். ஸோ தெர்மோமீட்டரில் அப்படி தான் நமக்கு வந்து ஒரு டெம்பரேச்சரை நம்ம மெஷர் பண்ணுறதுக்காக நம்ம அந்த தெர்மோமீட்டர் எடுத்து வைப்போம். அப்போ கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சிஸ்டமும் பார்த்தீங்கன்னா தெர்மல் ஈக்லிபிரியம் வந்துடும் இல்லையாப்பா. அதுக்கப்புறமா இன்னமும் நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வச்சிங்கன்னா அப்புறம் எல்லாமே அந்த தெர்மோமீட்ரு, அந்த இப்போ காஃபி, அந்த சரௌண்டிங் டெம்பரேச்சருக்கு எல்லாமே வந்துடும். அடித்த டெம்பரேச்சர் ஈக்குவல் ஆகிற வரைக்கும் நமக்கு நடந்துகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ தட் அப்ளிகேஷன் வந்து தெர்மோமீட்டர். சரிப்பா, ஸோ ஒரு 3 கொஸ்டின். எதை இன்ட்ரடியூஸ் பண்ணுதுன்னா டெம்பரேச்சரை, அதோட அப்ளிகேஷன் வந்து தெர்மோமீட்டர். நோ வாட் இஸ் தெர்மோடைனமிக்ஸ், வாட் இஸ் ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். சரி ஓகேப்பா, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ தான் செகண்ட் ஹாஃப் வந்துருக்கும். செகண்ட் ஹாஃப் வந்து பயங்கரமாக இருக்கும். சரிங்களா, இதுதான் தெர்மோடைனமிக்ஸில் மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் வந்து கேட்குற இடமே. சரியா, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா
types of various types of இதுல நம்ம ஒண்ணே ஒன்று மட்டும் தான் பார்க்க போறோம் சரிங்களா various types of thermodynamics processes various types of thermodynamic processes சரிங்களா எழுதிங்கப்பா ஸ்டூடெண்ட்ஸ் various types of thermodynamics processes this is very important topic அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் சரியா சரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக் ப்ராசஸஸ் இந்த ப்ராசஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி சில ஜென்ரலான இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு தெரியணும் சில ஜென்ரலாக நோட்ஸ் எடுத்து வச்சுப்போம் என்ன ஜென்ரல் நோட்ஸ்னா சார் இது வந்து நீங்கள் எல்லா ப்ராசஸ்க்கும் அப்ளை பண்ணலாம் நீங்கள் இப்போ நான் எழுத போகிற பாயிண்ட்ஸ் வந்து யூ கேன் அப்ளை எனி ப்ராசஸ் நாட் ஓன்லி கான்ஸ்டன்ட் வால்யூம் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னு இல்லாமல் நீங்கள் எல்லா ப்ராசஸ்க்கும் அப்ளை பண்ணலாம் சரிங்களா எல்லா ப்ராசஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சரி சார் இந்த ப்ராசஸ்னால் என்ன சார் ஃபஸ்ட்டு உங்களுக்கு டவுட் என்ன வாட் இஸ் ப்ராசஸ் அப்படின்னா ஒரு சிஸ்டம் வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறது தான் சேஞ்ச் ஆஃப் ஒன் ஈக்லிபிரியம் ஸ்டேட் டு அனதர் ஈக்லிபிரியம் ஸ்டேட் இஸ் கால்டு ப்ராசஸ் ஆல்ரெடி நம்ம அந்த டேர்முக்கு மீனிங் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையாப்பா ஒரு சிஸ்டம் வந்து ஒரு ஈக்லிபிரியம் ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஈக்லிபிரியம் இப்போ ஸ்டேட் சேஞ்ச் ஆகிறது தான் இங்கே வந்து ப்ராசஸ் அந்த ஸ்டேட் சேஞ்ச் வந்து எது மூலியமாலாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைப்பா அந்த ப்ராசஸ் இருக்குல்லப்பா இதில் என்னது ப்ராசஸ் அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டா வாட் இஸ் ப்ராசஸ் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் சேஞ்ச் ஆகிறது தான் ப்ராசஸ் இங்கே ஸ்டேட் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா ஓகேவா சேஞ்ச் வந்து எப்படின்னா பை ஓகேங்களாப்பா ஹீட்டிங் பண்ணோன்னா அப்போ டெம்பரேச்சர்லாம் மாறும்ல ப்ரெஷர்லாம் மாறும்ல அப்போ ஸ்டேட் மாறிடும்ல அதே மாதிரி கூலிங் ஓகேங்களா அதே மாதிரி கம்ப்ரஸ் பண்ணுறது மூலியமாகும் அப்படி தானே கம்ப்ரஸ் பண்ணால் வால்யூம் குறையும் ப்ரெஷர் அதிகமாகும் அதே மாதிரி எக்ஸ்பேன்ஷன் ஸோ இதில் நீங்கள் ஏதாவது பண்ணினீங்கன்னா ஹீட்டிங்கும் கூலிங்கும் மோஸ்ட்லி இதை தான் நம்ம பண்ண போகிறோம் சரிங்களா ஹீட்டிங் கூலிங் கம்ப்ரஷன் எக்ஸ்பேன்ஷன் தான் பண்ண போகிறோம் இது மூலியமா நம்ம எதை மாற்றுறோம் ஸ்டேட்டை மாற்றுறோம் யாரோட ஸ்டேட்டை மாற்றுறோம் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் சிஸ்டமோட ஸ்டேட்டை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் பை எப்படி ஹீட்டிங் கூலிங் கம்ப்ரஷன் எக்ஸ்பேன்ஷன் இதில் நம்ம சொல்லியிருக்கோம் ஹீட்டிங்கும் கூலிங்கும் வந்து எந்த ப்ராசஸில் பண்ண முடியும் அப்படின்னா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் பண்ண முடியாது டெம்பரேச்சரை கான்ஸ்டன்ட் வச்சு எப்படியா ஹீட் பண்ணுவேன் முடியாது பண்ணலாம் அது ஃபேஸ் சேஞ்ச் அப்போ நடக்கும் பட் இங்கே ஃபேஸ் சேஞ்செலாம் நடக்க போகிறது கிடையாது சரிங்களா அதனால் ஹீட்டிங்கும் கூலிங்கும் எப்படி பண்ண போகிறோம்னா அடியபடிக்கையும் பண்ண முடியாது ஏன்னா ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் பண்ண முடியாது அதனால் ரெண்டே ப்ராசஸ் தான் பண்ண முடியும் ஒன்று கான்ஸ்டன்ட் வால்யூமில் பண்ண முடியும் இன்னொன்று கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் பண்ண முடியும் ஸோ ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் பண்ணுறாங்க அதே மாதிரி கம்ப்ரஷனும் எக்ஸ்பேன்ஷனும் ஓகேவா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்லையும் அடியபட்டிக்லையும் பண்ணுறாங்க ஓகேங்களா சரியா சரி இது ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வாட் இஸ் ப்ராசஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் நான் ப்ராசஸ்னா ஸ்டேட் மாறுறது எப்படி ஸ்டேட் மாறப்போகுதுன்னா ஹீட்டிங் கூலிங் கம்ப்ரஷன் எக்ஸ்பேன்ஷன் சரி அடுத்த டவுட் வரும் சார் யாரை சார் ஹீட் பண்ண போறீங்க யாரை சார் கூல் பண்ண போறீங்க யாரை சார் கம்ப்ரஸ் பண்ண போறீங்க யாரை சார் எக்ஸ்பேண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அவர் தான் சரிங்களா அவர் தான் யாரு அப்படின்னா ஐடியல் கேஸ் ஸோ அப்போ நமக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் கொஸ்டின் வரும் யோ ஐடியல் கேஸ்னே ஒன்று கிடையாது அது என்னையா அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது அப்புறம் எதுக்கு சார் அதை எடுத்துக்கு படிக்கிறாங்க அப்படின்னா எகைன் ஐடியல் கேஸ்னு ஒன்று கிடையாது பட் ஐடியல் கேஸோட பிஹேவியரை நம்ம கேஸஸ் வந்து ஒபே பண்ணும் நம்ம ஹைட்ரஜன் ஹீலியம் நம்ம ரியல் கேஸில் ஒபே பண்ணும் எப்போ ஒபே பண்ணணும்னா அதான் நெக்ஸ்ட் லெசன்லாம் பார்ப்போம் இருந்தாலும் சொல்லிக்கிறேன் லோ ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சரில் நமக்கு ஒபே பண்ணும் சரிங்களா சரி ஸோ இப்போ யாரை ஹீட் பண்ண போகிறோம் யாரை கூல் பண்ண போகிறோம் யாரை கம்ப்ரஸ் பண்ண போகிறோம் யாரை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம்னா ஐடியல் கேஸ் சரிங்களா ஓகேங்களா ஓகே சார் ஐடியல் கேஸ் ஓகே இங்கே சிஸ்டத்தில் டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் இருக்கு நீங்கள் என்ன டைப் ஆஃப் சிஸ்டம் எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா ப்ராசஸ்லையுமே டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு சிஸ்டம் அப்போ உங்களுக்கு ஓப்பன் சிஸ்டம் சிலபஸில் கிடையாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன் முன்னாடியே சொன்னேன் சரிங்களா அப்போ க்ளோஸ்டு சிஸ்டம் நம்ம எடுக்க போகிறோம்ப்பா க்ளோஸ்டு சிஸ்டம் அப்படின்னா என்ன படித்தோம் சொல்லுங்கள் பார்ப்போம் கமெண்ட் பண்ணுங்கள் வாட் இஸ் க்ளோஸ்டு சிஸ்டம் என்ன படித்தோம் க்ளோஸ்டு சிஸ்டம்னா என்ன படித்தோம் கமெண்ட் பண்ணுங்கள் க்ளோஸ்டு சிஸ்டம்னா என்ன படித்தோம் மூணு டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் 3 படிச்சோம்லப்பா ஓப்பன் சிஸ்டம் க்ளோஸ்டு சிஸ்டம் ஐசோலேட்டட் சிஸ்டம் வாட் இஸ் க்ளோஸ்டு சிஸ்டம் வாட் இஸ் க்ளோஸ்டு சிஸ்டம் சரிங்களா மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் இருக்காது நோ மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் கரெக்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் இருக்காது ஏன்னா சிஸ்டத்தை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க மூடி போட்டீங்கயா
சரிங்களா? நீங்க வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து உங்க வீட்ல வந்து 2 பேர் வராங்க. வரேன்னு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க உங்க வீட்ல விருந்தாளி. இப்ப என்ன பண்ணுவீங்கன்னா, சும்மா சொல்றேனே குக்கர்ல ரைஸ் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி 2 பேர் வராங்க. நம்ம வீட்ல ஒரு 2 பேர் இருக்காங்க. சரி ஒரு 3 கப்பு போட்டு நம்ம வைப்போம்ன்னு சொல்லிட்டு, ஸோ சமைக்கிறவங்களுக்கு தெரியும். கிச்சன் பக்கம்னு கிச்சன்னு ஒண்ணு இருக்குன்னு தெரியும்ல? சரி. அதில வந்து ஒரு 3 கப்பு போட்டு தண்ணி ஊத்தி, நம்ம ரைஸ்ல குக்கர்ல வச்சுட்டோம்னு வச்சுக்கயேன். திடீர்னு இன்னொரு ஃபோன் வருது. சரியா, என்ன ஃபோன் வருது? இந்த "நாங்களும் வந்துட்டுருக்கோம் வா" அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 பேர் வராங்கன்னு வச்சுக்க. "ஐய்யய்யோ! இன்னும் 2 பேர் வராங்களா? சரி" அப்படின்னு சொல்லிட்டு, வேகமா குக்கர் மூடிய தொறந்துட்டு இன்னொரு கப்பு போட்டுருவியோ? போட மாட்டீல்ல? போட மாட்டீல்ல? சரியா? 3 கப்பு போட்டது 3 கப்பு தான். சரியா? அப்போ உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரியா? ஸோ, அப்ப நமக்கு அந்த மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் இருக்காது நமக்கு. சரி, நான் அந்த ஸ்டீம் வராத விட்டுரு. அத விட்டுரு. பிஃபோர் ஸ்டீம் வரதுக்கு முன்னாடி சொல்றேன். சரிங்களா? அப்ப நமக்கு அந்த 3 கப்புக்கான அந்த 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 மாஸ் தான்னு வச்சுக்கயேன். உங்களுக்கு புரியதுக்காக சொல்றேன்யா. அதனால இங்க மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. நீ எப்ப வேணாலும் குக்கர தொறந்து 1 கப்பு போட்டுக்கலாம்னுலாம் கிடையாது. போட்டு வச்சுட்டல 3 கப்பு 3 கப்பு தான். சரியா? அந்த மாரி நோ மாஸ் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ, அப்ப மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து இல்லாததுனால வெளியிலயும் போக முடியாது, உள்ளாரையும் வர முடியாது. அப்ப நமக்கு மாஸ் வந்து எப்படி இருக்கும்னா, நமக்கு கான்ஸ்டன்ட்டா இருக்கும். இன்ஜின்லாம் வச்சு சொல்லி தந்தமேயா? சரி. ஆனா எது மட்டும் தான் இருக்கும் நமக்கு? ஒன்லி எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் தான் இருக்கு. அப்ப பாருங்க, மாஸ் வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கும். அப்படி மாஸ் வந்து அப்ப எல்லா ப்ராசஸ்லயும் மாஸ் கான்ஸ்டன்ட். இல்ல நம்பர் ஆஃப் மோல் சொல்றாங்கன்னு வச்சுக்கோ. நம்பர் ஆஃப் மோலும் கான்ஸ்டன்ட்டா தான் இருக்கும். ஏன்னா அதுவும் அமௌண்ட் தான் சொல்லுது. நம்பர் ஆஃப் மோல்ஸும் கான்ஸ்டன்ட்டா இருக்கும். ஏன்? நம்ம எடுத்துக்க போற எல்லா ப்ராசஸ்லயும் குளோஸ்ட் சிஸ்டம் எடுத்துக்க போறோம். சிஸ்டத்த குளோஸ் பண்ண போறோம்யா. அப்ப மாஸ் என்டர் ஆக முடியாது. வேற எந்த இதுவும் நமக்கு என்டர் ஆக முடியாது. எக்ஸிட் ஆகவும் முடியாது. அப்ப மாஸ் கான்ஸ்டன்ட். அப்ப என்ன மட்டும் தான் சார் இருக்கும்? அப்போ ஒன்லி எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் தான். ஒன்லி என்ன ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் தான்? எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் தான் இருக்கும். அப்ப எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர்னா என்னென்ன இருக்கும்? அப்போ ஒரு ஒண்ணு ஹீட் டூ வொர்க் மட்டும் தான் அப்ப ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகும். ஹீட்டும் வொர்க்கும் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது. சரிங்களா? ஸோ ப்ராசஸ்னா என்ன? ப்ராசஸ்னா என்னன்னா ஸ்டேட் மாறுறது. அந்த ஸ்டேட்ட எப்படி மாத்துறோம்னா ஹீட்டிங்கு, கூலிங்கு, கம்ப்ரஷன், எக்ஸ்பான்ஷன். யார ஹீட்டிங், யார கூலிங், யார கம்ப்ரஷன், யார எக்ஸ்பான்ஷன் பண்றோம்னா ஐடியல் கேஸ். ஓகேவா? ஐடியல் கேஸ் ஓகே. அந்த ஐடியல் கேஸ நீங்க ஹீட் பண்ணி கூல் பண்ணும்போது சிஸ்டத்த எப்படி வச்சிருக்கீங்க அப்படின்னா, நாங்க சிஸ்டத்த குளோஸ் பண்ணி வச்சிருக்கோம். அப்படி நாங்க சிஸ்டத்த குளோஸ் பண்ணிட்டோம்னா, மாஸ் மாறாது. நம்பர் ஆஃப் மோல்ஸ் மாறாது. ஆனா ஹீட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும். உங்களுக்கு வொர்க்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும். ஓகேயா? ஓகேப்பா. சரி. இப்ப நமக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, வேற என்ன சார் ஜெனரலா எல்லா எல்லா ப்ராசஸ்லயும் நம்ம எடுக்க போறோம் அப்படின்னா, சிஸ்டம், டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம், ப்ராசஸ் இதெல்லாம் ஓகேவா? சரி. கவனிங்க. இன்னொரு ஜெனரல் பாயிண்ட் வந்து இப்போ ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம்ல வொர்க்கு. சரிங்களா? இப்ப நீங்க வொர்க்குங்கிற ஃபார்முலா யூஸ் பண்றீங்கல்ல. ஸோ வொர்க்கோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ப்ராசஸ்லயும் இதான் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். என்ன சொன்னோம்? இன்டெக்ரல் ஆஃப் பிடிவி. சரிங்களா? நம்ம சிஸ்டத்த குளோஸ் பண்ணிட்டோம்ல. சரிங்களா? இப்ப நமக்கு ஓப்பன் சிஸ்டம் கிடையாது. க்ளோஸ்டு சிஸ்டம். இப்போ வொர்க் வந்து ஏரியா அண்டர் த என்ன கிராஃப்பா? ஏரியா அண்டர் த பிவி கிராஃப். இன்டெக்ரல்னாவே என்ன சொல்லியிருக்கேன்? ஏரியா. இப்போ ஏரியா அண்டர் த என்ன கிராஃப்? பிரஷரு, வால்யூம் கிராஃப். இது எல்லா ப்ராசஸ்க்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டா. V1 to V2. இது வந்து ஒரு ப்ராசஸ்க்கு எல்லா ப்ராசஸ்க்கும் நான் இப்போ எழுதுற பாயிண்ட்ஸ் எல்லாமே ஆல் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒர்க்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீட்டு. ஸோ ஹீட் ஏன்னா 2 ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னு சொல்லிட்டோம் இல்லையா? அப்போ அந்த ஒர்க்குக்கு என்ன ஃபார்முலா? ஹீட்டுக்கு என்ன ஃபார்முலா? ஹீட்டுக்கு என்ன ஃபார்முலா? இது அக்கார்டிங் டு ஃபர்ஸ்ட் லா தெர்மோடைனமிக்ஸ். என்ன படிச்சோம்? அக்கார்டிங் டு ஃபர்ஸ்ட் லா தெர்மோடைனமிக்ஸ். நம்ம கொடுக்குற ஹீட் எனர்ஜிங்கிறது பிஸ்டனை தூக்குறதுக்கு. அப்போ ஒர்க்கு ப்ளஸ் இன்டர்னல் எனர்ஜியை சேஞ்ச் பண்ணுறதுக்கு. இந்த ஃபார்முலா நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து அக்கார்டிங் டு ஃபர்ஸ்ட் லா தெர்மோடைனமிக்ஸ். அக்கார்டிங் டு ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஓகேங்களா? அப்போ 2 ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஒர்க்கு, ஹீட்டு. அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. சரி. அது ஒரு ஃப்ளோ வருது பாருப்பா. அது ஒரு ஃப்ளோ வருது பாரேன். ப்ராசஸ்னா என்ன? ஸ்டேட் மாறுறது. அப்போ ஸ்டேட் எப்படி மாத்துறீங்க? ஹீட்டிங்கு, கூலிங்கு, கம்ப்ரஷன், எக்ஸ்பான்ஷன். சரி, யார ஹீட் பண்றீங்க? ஐடியல் கேஸ. எப்படி ஹீட் பண்றீங்க? க்ளோஸ்டு சிஸ்டம். அப்போ என்ன ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? ஒர்க்கு, மாஸ். அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா? அது ஒரு ஃப்ளோவா ஒடியாருது பாரு. சரியா? சரி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகேவா? வேற என்ன இருக்கு? ஒர்க்கு, ஹீட்டு. ஆ அங்க இன்னொரு பாயிண்ட் சொல்லியிருக்கலாம். ஐடியல் கேஸ்னா, அப்போ அது வந்து ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் நம்ம சொல்லுவோம். ஐடியல் கேஸ நம்ம யூஸ் பண்ண போறதுனால, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் நம்ம சொல்லணும் இல்லையா? ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். வாட் இஸ் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் சார்? 2 ஃபார்மட்ல எழுதலாம் சார். ஒண்ணு எம்ஆர்டின்னு எழுதலாம். இல்லன்னா நம்பர் ஆஃப் மோல் குடுத்தாங்கன்னா மியூ ஆர் பார் டின்னு எழுதலாம். சரிங்களா? இப்ப இதுல எனக்கு க்ளோஸ்டு சிஸ்டம்ங்கிறதுனால மாஸ் வந்து கான்ஸ்டன்ட். சரியா? இல்லன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து நமக்கு கான்ஸ்டன்ட் அப்படிதானே?
நம்பர் ஆஃப் மோல் என்னப்பா கான்ஸ்டன்ட். அப்போ நம்ம என்ன எழுதிடலாம், பிவி இஸ் ஈக்குவல் டு இதுவும் எம்மும் கான்ஸ்டன்ட், இங்கே ஆரும் கான்ஸ்டன்ட் இல்லைப்பா, எம்மும் கான்ஸ்டன்ட் ஆரும் கான்ஸ்டன்ட். அதே மாதிரி இது நம்பர் ஆஃப் மோலும் கான்ஸ்டன்ட், இதுவும் கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட்டாக இருக்கிறதுனால இப்போ இவங்கெல்லாம் கான்ஸ்டன்ட்டாக இருக்கிறதுனால அப்போ என்ன ஆகும், கான்ஸ்டன்ட் இன்டூ டின்னு எழுதிடலாம் க்ளோசர் சிஸ்டத்துக்கு. ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் ஃபார் க்ளோசர் சிஸ்டம். ஓகேவா, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் ஃபார் க்ளோசர் சிஸ்டம். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் ஃபார் க்ளோஸ்டு சிஸ்டம். ஏன்னா மாஸ் வந்து கான்ஸ்டன்ட்னால க்ளோஸ்டு சிஸ்டம். ஓகேங்களாப்பா, க்ளோஸ்டு சிஸ்டம். பிவி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் இன்டூ டி. ஓகேங்களா, பிவி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் இன்டூ டி. ஆர் இதை எப்படி கூட எழுதிக்கலாம் பாருங்க, எப்படி எழுதிக்கலாம், பிவி பை டி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் கூட எழுதிக்கலாம் இல்லையா, இப்படி கூட எழுதிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் பார்த்துக்கப்பா, இது எல்லா ப்ராசஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, அடுத்தது ஓகேவா. அடுத்து வந்து ஒரு ஜென்ரல் பாயிண்ட், ஜென்ரல் ஃபார்முலாஸ் என்னதுன்னா, இப்போ உங்களுக்கு அதாவது ஒரு நம்பர் கொடுப்பாங்க. ஓகேவா, ஒரு கான்ஸ்டன்டோட வேல்யூ கொடுத்தா அது என்ன ப்ராசஸ்ன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, அதுதான் அதனால என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். ஏன்னா ஒரு ஈக்குவேஷன் வச்சு நம்ம சொல்லிடலாம் அது என்ன ப்ராசஸ்ன்னு. அப்போ ஒரு ஜென்ரலாக எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு அந்த ஈக்குவேஷன், ஒரு கிராஃப் வரைய போறீங்க. கிராஃப் வரைகிறீங்கன்னா ஈக்குவேஷன் தெரிஞ்சால் கிராஃப் வரைஞ்சிடலாம்ல. ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ்னா இன்க்ளைன் ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ ஆர்ஜின் சொல்றீல்ல. அதே மாதிரி தான் இப்போ இந்த எல்லா ப்ராசஸ்க்கும் ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, ஜென்ரல் ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷன்ல என்ன சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு கான்ஸ்டன்ட் வால்யூம், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அப்படி கண்டுபிடிச்சிடலாம். அப்போ எல்லா ப்ராசஸ்க்கான ஈக்குவேஷன் என்னன்னா, சரிங்களாப்பா, பிவி பவர் கே இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், ஆர் பிவி பவர் என்ன கூட போட்டிருப்பாங்க, சும்மா கேன்னு எடுத்துக்கிறேன். பிவி பவர் கே ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ திஸ் இஸ் தி ஈக்குவேஷன் ஃபார் ஜென்ரல் ஈக்குவேஷன் ஃபார் எந்த ப்ராசஸ்க்கான யூஸ் பண்ணிக்கலாமா. அதனால என்ன ப்ராசஸ் நம்ம சொல்லுவோம்னா, ஈக்குவேஷன் ஃபார் பாலிட்ரோபிக் ப்ராசஸ். பாலிட்ரோபிக் ப்ராசஸ்ங்கிறது இதுல தான் கேக்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணா கான்ஸ்டன்ட் வால்யூம், கேக்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், கேக்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணா கான்ஸ்டன்ட். அப்போ இந்த ஒரு நாலு ஜென்ரல் ப்ராசஸ்க்கு அந்த கே வேல்யூ சொல்லுவோம். இல்லை சார் அந்த நாலு வேல்யூமே இல்லை, வேற வேல்யூ ஜென்ரலாக வருதுன்னா அது பாலிட்ரோபிக். ஸோ பாலிட்ரோபிக் ப்ராசஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஜென்ரல் ப்ராசஸ். ஜென்ரல் ப்ராசஸ். ஓகேங்களா, எழுதிட்டீங்களா. அதுக்கப்புறம் இல்லையா எல்லாரும் என்ன ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. என்ன புரியுதா இல்ல, ஏன்டா உனக்குலாம் மனசாட்சியே இல்லடா, ஏன்டா நீ எல்லாம் மனுஷனாடா, சண்டே கூட 5:30 மணிக்கு கிளாஸ் வைக்கிறியே அப்படின்னு மட்டும் நினைக்காம கிளாஸ் கவனிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரியா சரியா, ஓகேவா. அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்களோ சார், எல்லாம் மனுஷனா சார், சண்டே கூட தூங்க விட மாட்டேறிய சார் காலையில. ஓகே எஸ் சார். எனக்கு இதே தாட் எப்போ இருக்கும் அப்படின்னா, எங்கள் ஃப்ரெண்டோட அப்பா சரிங்களா, ஒவ்வொரு வாட்டியும் பிளான் போடுவாங்க. சரி, ஒவ்வொரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா பிளான் போடுவாங்க. குற்றாலம் என்ன பிளான், நானும் ஒவ்வொரு வாட்டியும் வேற எங்கேயாவது பிளான் போடுவாங்கன்னு பார்த்தா ஒவ்வொரு வாட்டியும் குற்றாலம் போடுவாங்கன்னு வச்சுக்கேன். சரியா, அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டு வீடு வந்து கிளம்புவாங்க. சரியா, கிளம்பும்போது என்னமோ ஒரு நாள் வந்து ஏதோ வந்து அதாவது ஒரு நாள் வந்து திருச்செந்தூர் போகிற மாதிரியும், ஒன்று குற்றாலம் போகிற மாதிரியும், இல்லை வேற எங்கேயாவது ஒரு நாள் போகிற மாதிரியும், அந்தமான் போகிற மாதிரியும், இல்லை எங்கேயாவது டிஃப்ரெண்ட்டாக போகிற மாதிரி கிளம்புவாங்க. சரியா, ஆனால் அப்படிதான் கிளம்புவாங்க, ஆனால் ஒரே பிளான் தான் குற்றாலம். சரியா, ஒரே மாதிரி பிளான் தான் குற்றாலம். அப்படி ஒரே டைலாக்காக இருக்கும். சரியா, அந்த ஃப்ரெண்டோட அப்பா ஒரே டைலாக்காக இருக்கும். ஏன் அப்பா குற்றாலம் வந்துட்டோமா, ஏன் அப்பா அப்படிம்பாங்க. ஐயோ இப்போ என்னங்க இப்போதானே புதுசாக வர மாதிரி பேசுறீங்க, டே ஒவ்வொரு வருஷமும் அதே பிளான் தானே போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரியா, மனுஷனுங்களாயா நீங்க அப்படின்னு. அந்த மாதிரி காலையிலேயே ஆமாம்ல இன்னைக்கு ரிபப்ளிக் டே இல்லை, கரெக்டு. எல்லாரும் ஹாப்பி ரிபப்ளிக் டேப்பா, குடியரசு தினம் தானே. இது எல்லாரும் கன்ஃபியூஷன் தெரியும், குடியரசு தின நாள் வருது. இப்போ இன்னைக்கு ஸ்கூல் இருக்கா, இருக்கான்னு ஸ்கூல் இருக்கா? நோ. சரி, ஓகேப்பா.
ஓகே இந்த முடிச்சிடலாம் 6:30க்கு முடிச்சிடுவேன் கவலைப்படாதீங்க. சரிப்பா பாப்பா இந்த ஒரு ப்ராசஸ் மட்டும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம எல்லா ப்ராசஸ்லையும் நம்ம கிராஃப் வரையும். அந்த கிராஃபுக்கு வந்து ஓகேங்களா அந்த கிராஃப் நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ரொஜெக்டைல் மோஷனில் பார்த்துருக்கோம். இருந்தாலும் நம்ம டப்புன்னு ஒரு தடவை சொல்லிட்டு போயிடலாம். சரிங்களாப்பா அந்த கிராஃப் இந்த பேசிக் உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? சொல்லுங்கப்பா. ஈக்குவேஷனு சரிங்களா? என்னப்பா அது ஈக்குவேஷனு கிராஃபு. ஈக்குவேஷன் தெரிஞ்சால் கிராஃப் சொல்லலாம். இல்லை கிராஃபை பார்த்தா ஈக்குவேஷன் சொல்ல தெரியணும். சரிங்களாப்பா ஈக்குவேஷன் கிராஃபு சொல்லுங்கப்பா. y = mx அப்படின்னா y = mx அப்படின்னா கிராஃப் எப்படி இருக்கும் நமக்கு? இல்லை ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிப்போம். சரிங்களா? y = ஈக்குவேஷன் கிராஃப். ஓகே ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். எக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்ன நமக்கு? ஹரிசாண்டல் ஸ்ட்ரெயிட் லைனாப்பா. கிராஃப் எப்படி இருக்கும்? இது நமக்கு y எக்ஸ். ஸோ y கான்ஸ்டன்ட் எக்ஸ் கான்ஸ்டன்ட்னா எக்ஸ் வந்து ஹரிசாண்டல். பட் கிராஃப் எப்படி இருக்கும்? வெர்டிக்கல் ஸ்ட்ரெயிட் லைனா. ஓகேவா? வெர்டிக்கல் ஸ்ட்ரெயிட் லைன். வெர்டிக்கல் ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேவா? வெர்டிக்கல் ஸ்ட்ரெயிட் லைன். எக்ஸுங்கிற ஒரு ஈக்குவேஷனுக்கு எக்ஸ் வந்து மாறவே மாறாது. ஆனால் எது மாறிட்டே இருக்கும்? ஒய் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நமக்கு வெர்டிக்கல் ஸ்ட்ரெயிட் லைன். சரிங்களா? எக்ஸ் கான்ஸ்டன்ட் தான். ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒய் கான்ஸ்டன்ட் அப்படின்னு வச்சுக்கோ. ஒய் கான்ஸ்டன்ட் மாற்றி நினச்சிடக்கூடாது. ஒய் வந்து வெர்டிக்கல் ஆக்சிஸில் இருக்குது. அதனால் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒய் கான்ஸ்டன்ட் அப்படின்னா இங்கே பாருங்க நமக்கு ஒய் ஒரு வேல்யூ இருக்குன்னா இந்த வேல்யூ அப்படியே தான் இருக்குமே தவிர எக்ஸ் தான் மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களாப்பா? எக்ஸ் தான் மாறிக்கிட்டே இருக்குமே தவிர ஒய் மாறாது. இப்போ ஒய் வந்து கான்ஸ்டன்ட்னா ஹரிசாண்டல் ஸ்ட்ரெயிட் லைன். என்ன லைன் பாது? ஷார்ட்டாக எழுதுவா ஹரிசாண்டல் ஸ்ட்ரெயிட் லைன். சரிங்களா? ஹரிசாண்டல் ஸ்ட்ரெயிட் லைன். அடுத்து தேர்டு சரிங்களா? y = mx. ஸோ y = mx அப்படின்னா நமக்கு கிராஃப் எப்படி இருக்கும் நான் சொல்லிக்கிறேன் இல்லையா? அப்போ இங்கே எம்ங்கிறது ஸ்லோப்பு. அந்த ஸ்லோப் வந்து நமக்கு கான்ஸ்டன்ட் ஸ்லோப்பு. ஓகேவா? அப்போ நமக்கு இன்க்ளைன்டு ஸ்ட்ரெயிட் லைன் y = mx. நான் சொல்லியிருக்கேன் இதோட பவர் 1 இதோட பவர் 1 வர வரைக்கும் நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் தான் வரும் அப்படின்னு. ஸோ அப்போ இங்கே வந்து கான்ஸ்டன்ட்னா அப்போ y = கான்ஸ்டன்ட் இன்டு எக்ஸ்னு எழுதலாம். அப்போ y வந்து ப்ரொபோஷனல் டு எக்ஸ்னு எழுதிடலாம் இல்லையா? இதெல்லாம் நான் பேசிக் மேத்தமெட்டிக்ஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். யாருக்காவது பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் தேவைப்படுதுன்னா சொல்லுங்கள், நான் திரும்ப வீடியோ ஷேர் பண்ணுறேன். பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் தெரியாமல் அதாவது ஃபிசிக்ஸ்க்கு சரியா? அப்போ y எக்ஸு. ஸோ அப்போ இன்க்ளைன்டு ஸ்ட்ரெயிட் லைனு இதுதானப்பா கிராஃப் எப்படி இருக்கும்? இன்க்ளைன்டு ஸ்ட்ரெயிட் லைனு பாசிங் த்ரூ ஆர்ஜின். Yeah, this is very important. இன்க்ளைன்டு ஸ்ட்ரெயிட் லைன் எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைன் தான் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்க்ளைன்டு ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ ஆர்ஜின். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பாசிங் த்ரூ ஆர்ஜின். ஏன்னா அங்கே வந்து நமக்கு சிங்கிறது ஒன்று வரல. எம்எக்ஸ் ப்ளஸ் சின்னு ஒன்று வந்துருந்துச்சுன்னா அது வந்து ஆர்ஜினில் பாஸ் ஆகாது. பட் இங்கே சி இல்லைன்னு என்ன அர்த்தம்? ஜீரோன்னு அர்த்தம். இப்போ ஜீரோன்னா என்னது? ஆர்ஜின் நமக்கு. ஸோ இப்போ ஆர்ஜினில் பாஸ் ஆகும். சரிங்களா? ஓகேவா? அடுத்து ஓகே இங்கே வெர்டிக்கல் ஸ்ட்ரெயிட் லைன், ஹரிசாண்டல் ஸ்ட்ரெயிட் லைன், இன்க்ளைன்டு ஸ்ட்ரெயிட் லைன். அடுத்து நமக்கு என்ன தேவைப்படும்னா நமக்கு தேவைப்படுறது மட்டும் தான் நான் சொல்கிறேன். ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் இருங்க என்னோட வீடியோ ஆஃப் பண்ணிக்கிறேன். வேற என்ன இருக்குது அப்படிங்கிறீங்கன்னா சரிங்களா? வேற என்ன இருக்குது நமக்கு? இப்போ y = ஓகேங்களா? நமக்கு தேவைப்படும் எக்ஸ் ஸ்கொயர்னா அது பேராபோலான்னு வந்துடும். அது நமக்கே தெரியும். இப்போ கான்ஸ்டன்ட் எக்ஸ் ஸ்கொயர்னா அது பேராபோலான்னு வந்துடும். பட் இங்கே ப்ராசஸில் அந்த மாதிரி எங்கேயும் வராது. ப்ராசஸில் வேறு எப்படி வரும்னா இப்போ y = c/x வரும்னு வச்சுக்கோங்க. அது எப்படி கூட எழுதிக்கலாம்? xy = கான்ஸ்டன்ட் கூட எழுதிக்கலாம். கரெக்டா? y = c/x. அப்போ இங்கே வந்து y வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு எக்ஸ். கரெக்டுங்களா? அப்போ இதோட பவர் 1 இதோட பவர் 1. அதுக்காக என்ன போட்டக்கூடாதுன்னா ஸ்ட்ரெயிட் லைன் போட்டக்கூடாது. ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா நம்ம நடத்தியிருக்கோம். ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா எப்படி இருக்கும்? ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா நமக்கு சரிங்களாப்பா? ரெக்டாங்குலர் இடம் பார்த்தல பேருங்கப்பா இடம் பார்த்தல. ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா எப்படி ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா இருக்கு நமக்கு? சரிங்களா? ரெக்டாங்குலர் அது எல்லாமே இங்கே பாருங்க. நான் எல்லாமே வரைகிறது மொத்தம் 4 குவாட்ரண்ட் இருக்குல்ல. ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, தேர்டு,
4 குவாட்ரண்ட் இருக்குல்ல, நான் வந்து இது வரைக்கும் என்ன குவாட்ரண்ட்ல மட்டும் தான் வரைஞ்சிட்டு வரேன், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல மட்டும் தான் வரைஞ்சிட்டு வரேன். இங்க பாருப்பா, இதுவும் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல மட்டும் தான் வரைஞ்சிட்டு வரேன். அப்போ நமக்கு ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வரைஞ்சிங்க அப்படின்னா எப்படிப்பா இருக்கும்? அதாவது என்ன அர்த்தம்? நீங்க y ஈக்குவல் டு c பை எக்ஸ்ன்னு இருக்குல்ல, நீங்க x 0 போட்டிங்கன்னு வச்சுக்கேன், அப்போ y வந்து இன்ஃபினிட்டியாக போகும். கரெக்டு தானே? x 0 போட்டிங்கன்னா x வந்து டென்ஸ் டு 0னா y வந்து இன்ஃபினிட்டியாக போகும் இல்லையா? இப்போ நீங்கள் x புரியுதுங்களாப்பா? இல்லை நீங்கள் y ஈக்குவல் டு x வந்து இன்ஃபினிட்டி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனிதிங் பை இன்ஃபினிட்டி வந்து 0. அப்போ அது எதுக்கு போகும்னா 0க்கு போகும். அப்போ என்ன அர்த்தம்? எக்ஸ் வந்து இங்கே பாருங்க, எக்ஸ் இங்கே பாருங்க, என்ன பாருங்க, எக்ஸ் அந்த நான் என்னோட பேனா மூவ் ஆகுறது பாருங்க, எக்ஸ் வந்து இன்ஃபினிட்டி போகும்போது சொல்லுது புரியுதாப்பா, எக்ஸ் வந்து இன்ஃபினிட்டி போகும்போது ஒய் வந்து 0க்கு வரும். புரியுதா நான் சொல்றது? அப்போ நமக்கு எக்ஸ் வந்து இன்ஃபினிட்டி போகும்போது ஒய் வந்து 0க்கு வரும்னா இங்கே வச்சுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி புரியுதுப்பா, எக்ஸ் வந்து 0 போகும்போது ஒய் வந்து எங்கே போகும்? இன்ஃபினிட்டி போகுது. அப்படிதானப்பா? அப்போ நமக்கு இந்த பாயிண்ட் இங்கே வச்சுக்கலாம். அந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும்னா ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. திஸ் இஸ் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. y வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு x. கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஐ எம் ட்ராயிங் ஒன்லி ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். இது என்ன குவாட்ரண்ட்லையும் வரும் அப்படின்னா, இப்போ நீங்கள் எக்ஸுக்கு ப்ளஸ் போட்டிங்கன்னா ஒய்க்கு ப்ளஸ் வரும். ஓகேவா? அது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். எக்ஸுக்கு மைனஸ் போட்டிங்கன்னா ஒய்க்கும் மைனஸ் வரும். அது இப்போ தேர்ட் குவாட்ரண்ட்லையும் வரும். அதுதான் ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் நமக்கு தேவைப்படும். நமக்கு ப்ராசஸ்க்கு இத்தனை ஈக்குவேஷன் மட்டும்தான் தேவைப்படும். எல்லாம் ஓகேவா? இந்த மாதிரி ஈக்குவேஷன் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கிராஃப் இது, இந்த மாதிரி ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா கிராஃப் இது, இந்த மாதிரி ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா கிராஃப் இது. இன்னொரு கிராஃப் விட்டுறோம் பாருங்க, இப்போ y ஈக்குவல் டு mx பிளஸ் சின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ இது வந்து நமக்கு என்னதான் இன்க்ளைன்டு ஸ்ட்ரைட் லைனு, ஆனால் இதில் பாஸ் ஆகாது. இன்க்ளைன்டு ஸ்ட்ரைட் லைனு நாட் பாசிங் த்ரூ ஆர்ஜின். அப்படிதானப்பா? நாட் பாசிங் த்ரூ ஆர்ஜின். அப்போ எதில் பாஸ் ஆகும்? அந்த சியில் தான் பாஸ் ஆகும். நாட் பாசிங் த்ரூ ஆர்ஜின், நாட் பாசிங் த்ரூ ஆர்ஜின், நாட் பாசிங் த்ரூ ஆர்ஜின். அப்படிதானப்பா? அந்த சியில் தான் பாஸ் ஆகும். ஓகேவா? இது y எக்ஸு. ஸோ இப்போ எதில் பாஸ் ஆகும் நமக்கு? சரிங்களாப்பா? இன்க்ளைன்டு ஸ்ட்ரைட் லைனு, இதுதான் சின்னு வச்சுக்கோங்க. இந்த சியில் தான் அது என்ன ஆகுனா பாஸ் ஆகும். இன்டர்செக்ஷனாக போய் இல்லைப்பா? திஸ் இஸ் இன்டர்செக்ஷனாக போய். y இன்டர்செக்ஷன் ஆஃப் எக்ஸு கிடையாது இல்லை, இதுவும் y தான், இதுவும் y தான். ஒய்யும் ஆட் பண்ணால் தான் y கிடைக்கும். சரியா? திஸ் இஸ் இன்டர்செக்ஷனாக போய். அப்படிதானப்பா? இன்டர்செக்ஷனாக போய், இன்டர்செக்ஷனாக போய். ஓகேவா? ஸோ இன்க்ளைன்டு ஸ்ட்ரைட் லைனு பாசிங் த்ரூ சி. திஸ் எழுதியாச்சா? எழுதுங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம்ப்பா. இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். ரெடியா? இன்னமும் புதுசாக நடத்துகிற மாதிரி பார்க்குறீங்களே ஏலே, இது வந்து பேசிக் மேக்ஸில் ஆல்ரெடி நடத்தியாச்சுலே, ஒன்லி ரீகாலிங். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே ஓகே தானே? எல்லா பேசிக்ஸும் ஓகேவா? சரியா? இப்போ நம்ம ரெடி ஆகுறோம். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன ப்ராசஸ்? கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ், ஆர் அதுக்கு இன்னொரு பேர் கான்ஸ்டன்ட். இங்கே பாருப்பா, ஐசோனாவே கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட்டு. ஸோ கோரிக்னா நமக்கு வால்யூம். ஸோ அதனால தான் அதுக்கு இன்னொரு நேம் கூட ஐசோ கோரிக். அதே மாதிரி ஐசோமெட்ரிக். இது ஏன் வந்துச்சுன்னு எனக்கு சரியா, ஒருவேளை மீட்டர் கியூப்ங்கிறதுனால வந்துச்சுன்னு தெரியல, பட் ஐசோமெட்ரிக்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ், ஐசோபாரிக் ப்ராசஸ், ஐசோமெட்ரிக் ப்ராசஸ். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். அது எப்படி பண்ணுறாங்கன்னு அதை சொல்கிறதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃபிசிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஃபிசிக்கல் ரெப்ரசன்டேஷன் எப்படி பண்ணுறாங்க சார்? எப்படி வால்யூமாக கான்ஸ்டன்ட்டை வச்சு பண்ணுறாங்க? நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி, இருந்தாலும் நான் திரும்ப சொல்லித்தரேன். சரிங்களாப்பா? ஸோ எகெயின் என்னது? சிலிண்டர். சரிங்களாப்பா? என்னது? சிலிண்டர். ஓகே. ஓ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு வேல பண்ணலாம். சிலிண்டர். சரிங்களா? அப்புறம் பிஸ்டன். நமக்கு பிஸ்டன் யார் க்ளோஸ் பண்ணியாச்சா? க்ளோஸ் பண்ணியாச்சு, க்ளோஸ் பண்ணியாச்சு. கேப்பே கிடையாது, எஸ்கேப்பே ஆக முடியாது. சரி, உள்ளார யார் இருப்பா? ஐடியல் கேஸ். யார் இருப்பா? ஐடியல் கேஸ். நம்ம என்ன பண்ணணும்? வால்யூமை கான்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் பண்ணணும். நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஹீட்டிங்கா, கூலிங்கா, கம்ப்ரெஷனா, எக்ஸ்பென்ஷனா? ஓகேங்களாப்பா? ஹீட்டிங்கா, கூலிங்கா, எதுப்பா பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? கமெண்ட் பண்ணுங்க. ஹீட்டிங்கு, கூலிங்கு, கம்ப்ரெஷனு, எக்ஸ்பென்ஷன். வால்யூமா கான்ஸ்டன்ட்டாக வச்சு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பாப்போம் வேகமா. மொத்தம் 4 பார்த்தோம்ப்பா. ஸ்டேட்டை மாற்றினா தானே ப்ராசஸ்ஸு.
ஸ்டேட்டை மாற்றினா தானே ப்ராசஸ். இப்போ இது ஒரு ஸ்டேட்டில் இருக்குது, இப்போ ஸ்டேட்டை மாற்றணும். இந்த ஸ்டேட்டை மாற்றும் போது வால்யூம் என்னவா வச்சுக்கணும், கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். அப்புறம் வால்யூமை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும் அப்படின்னா சொல்லுங்க, ஹீட்டிங்கும் கூலிங்கும் நம்ம பண்ணணும். கரெக்டுங்களா? ஹீட்டிங் கூலிங் பண்ண முடியும். ஆனால் என்ன பண்ண முடியாது, கம்ப்ரஷன் எக்ஸ்பென்ஷன் பண்ண முடியாது. ஏன்? கம்ப்ரஸ் பண்ணால் வால்யூம் மாறும், எக்ஸ்பென்ஷன் பண்ணாலும் வால்யூம் மாறும். ஆனால் நீங்கள் கேட்கலாம் சார், ஹீட் பண்ணாலே, இப்போ நீங்கள் ஹீட்டிங் பண்ணாலே சார், இப்போ நீங்கள் வந்து ஹீட்டை சப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க சார், நீங்கள் ஹீட்டை சப்ளை பண்ணுறீங்க, இல்லை அதுகிட்டருந்து ஹீட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க சார், ஹீட் ரிஜெக்ஷன் பண்ணுறீங்கன்னா, அப்போ ஹீட்டை சப்ளை பண்ணால் அதுக்கு எனர்ஜி அதிகமாகும். எனர்ஜி அதிகமான பிஸ்டன் மேலே தூக்கல சார், பிஸ்டனை மேலே தூக்க விடக்கூடாது. அப்படி தானேப்பா, வால்யூமை கான்ஸ்டன்ட் மெயின்டைன் பண்ணால் பிஸ்டன் மேலே போகக்கூடாது, கீழேயும் வரக்கூடாது. அதனால் என்ன பண்ணுறோம், ஒரு லாக் போட்டு ஒரு லாக்கை போட்டு விட்ருவோம். பிஸ்டன் மேலேயும் கீழேயும் போகாமல் நம்ம லாக் போட்டு விட்ருவோம், நல்லா ஒரு டைட் பண்ணி வச்சுக்கிறோம். அப்போ என்ன ஆகாது, பிஸ்டன் மேலே போகாது. அப்போ வந்து என்ன நடக்காது, உங்களுக்கு பிஸ்டன் மேலே போகலாம், ஒர்க் ட்ரான்ஸ்ஃபரே இருக்காது. என்ன ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் தான் இருக்குது நமக்கு, சரிங்களாப்பா? ஒன்லி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் தான் இருக்குது பாருங்க. மாஸ் வெளில எஸ்கேப் ஆக முடியாது. ஒன்லி என்ன ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் தான், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் தான். இப்போ கான்ஸ்டன்ட் வால்யூம் மெயின்டைன் ஆகும்ல இல்லையா? அந்த பிஸ்டன் அந்த கேஸ் வந்து தூக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ரைஸ் பேக்காக எடுத்து வச்சிடணும். புரியுதா? பெரிய ரைஸ் பேக் தூக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய வெயிட், ரைஸ் பேக்னு கிடையாது, ஒரு பெரிய வெயிட்டை தூக்கி வச்சிடணும். ஒரு பெரிய வெயிட்டை தூக்கி வச்சுட்டா கூட அந்த பிஸ்டன் மேலே போக முடியாது. புரியுதுங்களா? இப்போ கான்ஸ்டன்ட் வால்யூம் தான் மெயின்டைன் ஆகுது. யார் இருக்காங்கன்னா ஐடியல் கேஸ் உள்ளார இருக்கு. ஸோ இப்போ எப்படி ஸ்டேட் மாற போகுதுன்னா, ஸ்டேட் மாறினா ப்ராப்பர்ட்டிஸோட வேல்யூஸ்லாம் மாறும், ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர். ஆனால் வால்யூம் மாறாது, ப்ரெஷர் மாறும், டெம்பரேச்சர் மாறும். எப்படி ப்ரெஷர் டெம்பரேச்சர் மாறும், நம்ம ஹீட்டை சப்ளை பண்ணணும் ஒன்று, இல்லையா நம்ம என்ன பண்ணணும், ஹீட்டை ரிஜெக்ட் பண்ணணும். இப்படி தான் பண்ணுறாங்க. இதுதான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்கேயும் நமக்கு ஒர்க் ட்ரான்ஸ்ஃபருங்கிறது இருக்காது. திஸ் இஸ் அ பிசிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ணலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இல்லைன்னா அந்த கண்டெய்னர் இருக்குல்ல, அந்த சிலிண்டர் கண்டெய்னர், அந்த கண்டெய்னர் எப்படி இருக்கலாம்னா ரிஜிடாக இருக்கும். ரிஜிடாக இருந்தாலும் நமக்கு என்ன ஆகும், வால்யூம் வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகும். ஸோ இப்படி தான் கான்ஸ்டன்ட் வால்யூம் பண்ணுறோம். சரிங்களா? சரி, இப்போ கவனிக்கலாம். ஃபிசிக்கல் ரெப்ரசன்டேஷன் புரிஞ்சிருக்கும், சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், நம்மளால வால்யூமை கான்ஸ்டன்ட் வச்சு என்ன பண்ண முடியும், ஒன்று ஹீட்டிங் பண்ணலாம். ஹீட் சப்ளை பண்ணுறதுனா ஹீட்டை ரிஜெக்ட் பண்ணுறதுங்கிறது கூலிங், அப்படி தானேப்பா? ஹீட்டை ரிஜெக்ட் பண்ணுறதுங்கிறது கூலிங். ஓகேப்பா. இப்போ கவனிங்க, ஃபிசிக்கல் ரெப்ரசன்டேஷன் இது பாருங்களேன். நார்மலாக நம்ம வீட்டில் வந்து சொல்கிறாங்க பாருங்கள், ப்ராக்டிக்கலாக சொல்கிறாங்க பாருங்கள். ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுட்டை வந்து நீங்கள் குக் பண்ணுறீங்க, க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன சிஸ்டமில் வருது அப்படின்னா, கான்ஸ்டன்ட் வால்யூம் சிஸ்டமில் வருது அப்படிங்கிறாங்க. இப்போ உங்களுக்கு சுடுதண்ணிலாம் போடும்போது ஹாட் வாட்டர்லாம் அடுப்பில் வைப்பாங்க, கேஸ் அடுப்பில் வைப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மூடி க்ளோஸ் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னாலும் நமக்கு அதை க்ளோஸ் சிஸ்டம் எடுத்துக்கலாம். அப்போ ஸ்டீம் இதாகி தட்டை தூக்கி போடாத அளவுக்கு நமக்கு க்ளோஸ்டு சிஸ்டம் தான், எஸ்கேப் ஆகாத வரைக்கும். சரியா? சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் அதுக்கு பிவி டயக்ராமுக்கு முன்னாடி, சரிங்களாப்பா, பிவி டயக்ராமுக்கு முன்னாடி நம்ம ரிலேஷன் கூட என்னடா இங்கே பாருங்கப்பா, சரிங்களா? இப்போ நம்ம ரிலேஷன் பார்ப்போம். இங்கே பாருங்க, நீங்கள் என்ன பண்ண முடியும், வால்யூமாக கான்ஸ்டன்ட்டாக வச்சு என்ன பண்ண முடியும் நம்ம சொல்லிட்டோம் சார், நம்ம ஹீட்டிங் பண்ண முடியும். சரி, இல்லைன்னா என்ன பண்ண முடியும், கூலிங் பண்ண முடியும். ஓகே, ஹீட்டிங் பண்ணால் சொல்லுங்கப்பா, ப்ரெஷர் என்ன ஆகும்? சரி, உங்களுக்கு தெரிஞ்சதே கேட்குறேனே. ஹீட்டிங் பண்ணால் டெம்பரேச்சர் என்ன? இங்கே ஃபேஸ் சேஞ்சே கிடையாது, ஐடியல் கேஸ்ங்கிறதுனால ஃபேஸ் சேஞ்ச் இல்லை. ஃபேஸ் சேஞ்ச் இருந்தால் தான் டெம்பரேச்சர் மாறாமல் இருக்கும். இங்கே ஹீட்டிங் பண்ணால் என்ன ஆகும், டெம்பரேச்சர் என்ன ஆகும், கூலிங் பண்ணால் டெம்பரேச்சர் என்ன ஆகும் அப்படின்னா உனக்கே தெரியும். ஹீட்டிங் பண்ணால் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், கூலிங் பண்ணாலும் டெம்பரேச்சர் வந்து என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். அப்படி தானேப்பா, டெம்பரேச்சர் வந்து டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும். அது ஆனால் இங்கே ப்ரெஷர் சொல்லுங்கப்பா, ப்ரெஷர் என்ன ஆகும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ப்ரெஷர் என்ன ஆகும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ப்ரெஷர் என்ன ஆகும் சொல்லுங்க பார்ப்போம். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ்னால ப்ரெஷர் என்ன ஆகும்? ஏப்பா, ப்ரெஷர்னா என்ன நம்ம சொல்லியிருக்கோம், ப்ரெஷர்னா என்ன, ப்ரெஷர் அப்படிங்கிறது அந்த மாலிகுல்ஸ் என்ன ஆகும்னா வாலில் போய் மோதும். அந்த வாலில் போய் மோதும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு மொமெண்டம் சேஞ்ச் ஆகும். அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் யூனிட் ஏரியாவுக்கு பார்த்தா அதான் ப்ரெஷர். அப்போ அந்த மோதுவாங்கள்ல கொலிஷன், அப்போ நீ யோசிச்சு பாரு, இங்கே பாருப்பா, யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன், இப்போ இங்கே இருக்கா,
இப்போ என்ன ஆகும், நீங்கள் டெம்பரேச்சர் இப்போ வந்து இப்படி இப்படி போய் ஒரு 4 பேர் போய் மோதுறாங்கன்னு வச்சுக்கோங்க சும்மா. இப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோ, அந்த யூனிட் டைமில் நிறைய பேர் மோதுவாங்கல்ல. ஒரு செகண்டுக்கு இப்போ டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலயமா ஒரு செகண்டுக்கு நிறைய வேகமாக ஃபாஸ்ட்டாக போய் மோதுவாங்கல்ல. இப்போ ஃபாஸ்ட்டாக மோதும் போது ஒரு செகண்டுக்கு நிறைய பேர் வந்துட்டு போவாங்க. இப்போ நிறைய பேர் மோதுவாங்க, நிறைய பேர் மோதுனாங்கன்னா நம்பர் ஆஃப் கொலிஷன் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா நமக்கு ப்ரெஷரு இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் வால்யூம் மட்டும் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகும். அப்படிதானப்பா, வால்யூம் மட்டும் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகும். இப்போ டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆனால் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும், ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகுது, ஆனால் வால்யூம் மட்டும் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகும். இந்த 3 பேரை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும் கண்டிப்பாக. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, சரி சார் இன்க்ரீஸ் ஆகுது, சரி சார். இப்போ இன்னொரு டவுட் வரலாம், சார் இன்க்ரீஸ் ஆகுது ஓகே, இப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் வந்து ஒரு 2 டைம்ஸ்னு வச்சுக்கோங்க சார், சரிங்களா? அப்போ ப்ரெஷர் எவ்வளோ டைம் சார் இன்க்ரீஸ் ஆகும்னா, சரிங்களா, அதுவும் 2 டைம்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகும். புரியுதுங்களா? அப்போ என்ன அர்த்தம் நமக்கு அப்படின்னா, இதுதான் யார் சொன்னது? இப்போ டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுது ஒரு 2 டைம்ஸ், ஒரு 3 டைம்ஸ் டிக்ரீஸ் ஆகுது. எத்தனை டைம்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுதோ அதுக்கு ஏற்றப்பல ப்ரெஷர் என்ன ஆயிரும்னா டிக்ரீஸ் ஆயிரும். ஸோ இதுதான் என்ன லால வரும்னா, வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக வச்சு ஹீட் பண்ணி கூல் பண்ணி அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ரிசல்ட்டை சொன்னவர் தான். அதாவது இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, இதுலேருந்து என்ன ரிசல்ட் தெரியுது அப்படின்னா, பார்த்தாலே தெரியுது ப்ரெஷர் வந்து ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், டெம்பரேச்சர் குறைஞ்சா ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும். அதுவும் டைம்ஸ் வந்து சேமாக இருக்கிறதுனால அப்போ இதோட பவர் 1, இதோட பவர் 1. அப்போது நமக்கு இந்த லாக்கு பேர் தான் கே-லுசாக் லா. கே-லுசாக் லா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். கே-லுசாக் லா, ஏன்னா ஜிவி பிரகாஷ்குமார் தெரியும்ல, மியூசிக் டைரக்டர், சரியா? ஸோ கே-லுசாக் லா எதை கான்ஸ்டண்ட்டாக வச்சு ப்ராசஸ் பண்ணாங்கன்னா, வால்யூமை கான்ஸ்டண்ட்டாக வச்சு ப்ராசஸ் பண்ணாங்க ஜிவி பிரகாஷ், சரியா? ஸோ அதனால் இப்போ நமக்கு கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில், சரிங்களாப்பா, நீங்கள் இல்லைன்னா இன்னும் சிம்பிளாக நீங்கள் எதை வச்சு சொல்லலாம், ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் வச்சு கூட சொல்லலாம். இது வந்து உங்களோட புரிதலுக்காக நான் சொன்னேன். டக்குன்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்க, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் வச்சு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் ஐடியல் கேஸ் தானே யூஸ் பண்ணுறீங்க. ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் என்ன, PV/T = கான்ஸ்டண்டா, சரிங்களா? PV/T = கான்ஸ்டண்டா. இல்லை இப்போ இது யார் கான்ஸ்டன்ட்? வால்யூம் கான்ஸ்டன்ட். அப்போ கான்ஸ்டன்ட் சப்ஸ்டிட் பண்ணுங்க, வால்யூம் வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க, சரிங்களா? அப்போ என்ன ஆகும் நமக்கு, அப்போ P/T, சரிங்களா? இந்த C எங்க கொண்டு வரலாம், அப்போ C/Cன்னு வருமா? இந்த C இந்த பக்கம் C/C கேன்சல் பண்ணி 1ன்னு சொல்லாத, கான்ஸ்டன்ட் பை கான்ஸ்டன்ட். அப்போ therefore pressure equal to constant into T. அப்போ therefore pressure proportional to temperature. வந்துருச்சா? சரியா வந்துருச்சா? நாங்கள் காலேஜில் படிக்கும்போது என்ன படித்தோம், இங்கே பாரு, ரொம்ப கேவலமாக படித்தோம். இப்பெல்லாம் படிக்கல. PV/T = கான்ஸ்டண்டா. டே எது கான்ஸ்டன்ட்டோ அதை எரேஸ் பண்ணிடுடா. புரியுதா இல்லையா? வால்யூம் கான்ஸ்டண்டா, அப்போ வால்யூமை எரேஸ் பண்ணிடுறா, ஈக்குவேஷன் கிடச்சிடும்டா. அப்படிலாம் படித்தோம், சரியா? புரியுதா? கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? Now in constant volume processல வால்யூம் மட்டும் கான்ஸ்டன்ட் கிடையாது கண்ணாங்களா, P/Tயும் கான்ஸ்டன்ட். அதுதான் பார்க்கணும். எது கான்ஸ்டன்ட்? வால்யூம் மட்டும் கான்ஸ்டன்ட் கிடையாது, P/Tயும் கான்ஸ்டன்ட். கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? புரிஞ்சவங்களாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், சரியா? கொஞ்சம் ஏதாவது வந்து புரியுது சார், ஏதாவது ஒன்று தெரியுது சார் அப்படின்னு ஏதாவது ஒரு ரியாக்ஷன் காட்டலாம். அப்புறம் எப்படி இருக்கு, சொல்லு போ வெள்ளையை பார்த்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி உங்கள் ரியாக்ஷன் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. கொஞ்சமாவது புரியுதா? சரியா? சரி, புரிஞ்சா நல்ல விஷயம் தான், சரிங்களா? ஓகேப்பா. ஸோ நம்ம முதல்ல எப்படி வால்யூமை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க, ஒன்று பிஸ்டனை லாக் பண்ணணும், இல்லை நல்ல பெரிய வெயிட்டை தூக்கி வச்சிடணும். நீங்கள் என்ன பண்ணாலும் சரி வால்யூம் மாறாது. இல்லை கண்டெய்னர் வந்து ரிஜிடாக இருக்கணும். நீங்கள் என்ன தான் பண்ண முடியும் அப்படின்னா ஹீட்டிங் கூலிங் தான் பண்ண முடியும். அப்படி நீங்கள் ஹீட்டிங் கூலிங் பண்ணும்போது டெம்பரேச்சர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். வால்யூமை கான்ஸ்டண்ட்டாக வச்சு பண்ணும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 2 டைம்ஸ் எப்போ மட்டும்தானா, வால்யூமை கான்ஸ்டண்ட்டாக வச்சு பண்ணும்போது மட்டும்தானா. அதை தான் கே-லுசாக் லா சொல்லியிருக்காரு. கே-லுசாக் லா சயின்டிஸ்ட் அதான் சொல்லியிருக்காரு. நீங்கள் வால்யூமை கான்ஸ்டண்ட்டாக வச்சு பண்ணிங்கன்னா ப்ரெஷர் எவ்வளோ டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளோ டைம்ஸ், டெம்பரேச்சர் எவ்வளோ டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளோ டைம்ஸ் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், சரியா? ஓகே, சரி, இது முடிஞ்சுதா? இப்போ நம்ம கிராஃபுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் தான் கிராஃப், PV கிராஃப், சரிங்களா? இப்போ எப்போவுமே நல்லா கவனிங்க, PV டயக்ராம் வரைய போகிறோம்.
அது இதை நம்ம இண்டிகேட்டர் டயக்ராம் கூட சொல்லுவாங்க. இண்டிகேட்டர் டயக்ராம். இப்போ நம்ம ட்ரா பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த டயக்ராம் நம்ம ட்ரா பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து என்ன ஏன் இண்டிகேட்டர் அப்படின்னா அது என்ன நம்ம பார்த்தாலே சொல்லிடலாம் அது என்ன ப்ராசஸ்னு அதுக்காக. சரிப்பா, இப்போ பிவி டயக்ராம் வரைய போகிறோம். ரெண்டு கேஸாப்பா கான்ஸ்டன்ட் வால்யூமு. எந்த ப்ராசஸ்க்கு வரைய போகிறோம்? கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்க்கு வரைய போகிறோம். கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்க்கு வரைய போகிறோம். கான்ஸ்டன்ட் வால்யூம் வச்சு என்ன பண்ண முடியும்? ஹீட்டிங் பண்ண முடியும். எஸ். வேறு என்ன பண்ண முடியும்? கூலிங் பண்ண முடியும். ஹீட்டிங் பண்ண முடியும், கூலிங் பண்ண முடியும். கரெக்டு. சரிங்களா? அப்போ ஹீட்டிங் பண்ணும்போது ப்ரெஷர் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும். அதாவது டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும், ப்ரெஷர் என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும். ஆனால் வால்யூம் மட்டும் கான்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் ஆகும். இப்போ கிராஃப் வரைகிறோம், பிவி கிராஃப் வரைய போகிறோம். ஹீட்டிங்க்கும் வரைய போகிறோம், கூலிங்க்கும் வரைய போகிறோம். பிவி கிராஃப் வரைய போகிறோம். கிராஃபா பிவி கிராஃப் வரைய போகிறோம். அப்போ நமக்கு என்ன கிராஃப் என்ன கிராஃபா? கிராஃப் என்னது? இப்போ வால்யூம் என்ன ஆக்சிஸில் இருக்கு பாருங்க. கிராஃப் தெரியணும்னா ஈக்குவேஷன் தெரியணும். என்ன ஈக்குவேஷன்? கான்ஸ்டன்ட் வால்யூம். என்னப்பா? கான்ஸ்டன்ட் வால்யூம். கான்ஸ்டன்ட் வால்யூம். ஓகே, வால்யூம் என்ன ஆக்சிஸில் இருக்கு? வால்யூம் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கு. அப்போ எக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட். எக்ஸ் கான்ஸ்டன்ட்னா வெர்டிக்கல் ஸ்ட்ரைட் லைன். அப்போ இங்கேயும் வெர்டிக்கல் ஸ்ட்ரைட் லைன், இங்கேயும் வெர்டிக்கல் ஸ்ட்ரைட் லைன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீட் பண்ணுறதுனால இங்கே பாருங்க ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுதா? அப்போ ஏரோ மார்க் வந்து மேலே. ப்ரெஷர் வந்து இன்க்ரீசஸ் டியூ டு ஹீட்டிங். டியூ டு ஹீட்டிங். ஏரோ மார்க் புரியுதா? டியூ டு ஹீட்டிங். திஸ் இஸ் கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட்டிங். ஓகேவா? இங்கே ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இது வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் கூலிங். அவ்வளோதான்ப்பா. கிராஃப் புரியுதுங்களா? கிராஃப் புரியுதுங்களா? பிவி கிராஃப் புரியுதா? கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்க்கு பிவி கிராஃப் எப்படி இருக்கும்? வெர்டிக்கல் ஸ்ட்ரைட் லைன். அதுக்குன்னு சப்போஸ் இப்படி கொடுத்துட்டான்னு வச்சுக்கோ, எக்ஸ்பேன்ஷன் கம்ப்ரஷன் பண்ண முடியாது இல்லையா? யூ கேன் டூ, யூ கேனாட் டூ, பிகாஸ் கம்ப்ரஷன் பண்ணால் வால்யூம் மாறிடும். எக்ஸ்பேன்ஷன் பண்ணாலும் வால்யூம் மாறிடுமா? புரியுதாமா? ஒன்லி ஹீட்டிங் கூலிங் தான் உன்னால் பண்ண முடியும். சரியா? இல்லை, சப்போஸ் அதே பிவி கிராஃப் எப்படி கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. அப்போ எல்லாரும் என்ன மைண்டில் ஏற்றிடுவீங்க? டே கான்ஸ்டன்ட் வால்யூம்னா வெர்டிக்கல் ஸ்ட்ரைட் லைன்ரா அப்படின்னு மைண்டில் ஏற்றக்கூடாது. சரியா? ஏன்னா சப்போஸ் இங்கே வால்யூமே இங்கே ப்ரெஷரையும் கொடுத்தா இப்போ கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்க்கு கிராஃப் எப்படி இருக்கும்? கிராஃப் எப்படி இருக்கும்? இப்போ எப்படி இருக்கும் கிராஃபு? இப்போ எப்படி கிராஃப் இருக்கும்? வால்யூம் கான்ஸ்டன்ட். ஓகே, வால்யூம் என்ன ஆக்சிஸில் இருக்கு? ஒய் ஆக்சிஸில் இருக்கு. ஒய் கான்ஸ்டன்ட். ஒய் கான்ஸ்டன்ட் என்ன லைனு? ஒய் கான்ஸ்டன்ட்னா ஹரிசாண்டல் ஸ்ட்ரைட் லைன். எஸ், அப்படி இருக்கும். அதனால எதை வச்சு கண்ணாமண்ணு அடிக்கக்கூடாது, சும்மா குருட்டாம்போக்கில் அடிக்கக்கூடாது. சரியா? புரியுதா? இப்போ இதெல்லாம் பாரு, எது இப்போ இது கான்ஸ்டன்ட் இருக்குல்ல, அந்த கான்ஸ்டன்ட் வந்து கிராஃபில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இப்போ இந்த கிராஃப் எப்படி இருக்கும்? இப்போ பாரு, இப்போ விடி கிராஃப் எப்படி இருக்கும்? இதில் வந்திருக்கோம். ஓகே, இதுலேயும் வால்யூம் வந்திருக்கு போல். இப்போ கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் எகெயின் ஹீட்டிங் கூலிங் தான் பண்ண போகிறீங்க. சரிங்களா? இப்போ எகெயின் ஹீட்டிங் கூலிங் தான் பண்ண போகிறீங்க. அப்போ நம்ம கிராஃப் எப்படி இருக்கும்? விடி கிராஃபு அப்படின்னா ஹீட்டிங்கு கூலிங்கு, வால்யூமு டெம்பரேச்சரு, வால்யூமு டெம்பரேச்சர். சொல்லுங்கப்பா, கிராஃப் எப்படிப்பா இருக்கும்? ஹீட்டிங் எப்படி இருக்கும்? கூலிங் எப்படி இருக்கும்? ஹீட்டிங்க்கு கூலிங்க்கு என்னது நமக்கு? கான்ஸ்டன்ட் வால்யூமா? வால்யூம் கான்ஸ்டன்ட் தானே. என்ன ஆக்சிஸில் இருக்குது? எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. அப்போ என்ன லைனு? ஹரிசாண்டல் ஸ்ட்ரைட் லைன். ஹரிசாண்டல் ஸ்ட்ரைட் லைன். ஹரிசாண்டல் ஸ்ட்ரைட் லைனு. சாரி, ஒய் கான்ஸ்டன்ட், ஹரிசாண்டல் ஸ்ட்ரைட் லைனு. இப்போ நமக்கு தெரியும் ஹீட்டிங் பண்ணால் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து ஏரோ மார்க் வந்து இப்படி இருக்கும். கூலிங் பண்ணால் டெம்பரேச்சர் குறையும். அப்போ ஏரோ மார்க் இப்படி இருக்கும். கிளியரா? ஸோ ஒரு ப்ராசஸில் பிவி கிராஃப் தான் கேட்கணும்னு அவசியம் கிடையாது, பிடி கிராஃபும் கேட்கலாம். அதை விட பிடி கிராஃப் கேட்பான், அதுதான் கொஸ்டின் ஆக்சுவலாக. பாப்போமா? டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ், டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ். பிடி கிராஃப் பார்ப்போமா? சரி, இப்போ நமக்கு பிடி டயக்ராம். இப்போ பிடி டயக்ராமும் அதே ஹீட்டிங் கூலிங் வரையணும்னு வச்சுக்கோ. அதே ஹீட்டிங், இங்கே ப்ரெஷரு, இங்கே டெம்பரேச்சர், இங்கே ப்ரெஷரு, இங்கே டெம்பரேச்சர். சொல்லுங்கப்பா, கிராஃப் எப்படி இருக்கும்?
இங்கே ப்ரெஷரு இங்கே டெம்பரேச்சர். இப்போ நமக்கு கான்ஸ்டன்ட் வால்யூம் தேடுற வால்யூம் வந்து கான்ஸ்டண்டா சார்? வால்யூம் எந்த ஆக்சிஸில் இருக்குது சார்? ஒய்லையும் இல்லை சார், எக்ஸ்லையும் இல்லை சார். சார் ஒய்லையும் இல்லை சார், எக்ஸ்லையும் இல்லை சார். ஓ மை காட், அதுக்கு தான் நான் சொன்னேன் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் வால்யூம் மட்டும் கான்ஸ்டன்ட் கிடையாது கண்ணா, வால்யூம் மட்டும் கான்ஸ்டன்ட் கிடையாது, P/Tயும் கான்ஸ்டன்ட். சொன்னமாப்பா, சொன்னமா? P/Tயும் கான்ஸ்டன்ட் நம்ம சொன்னோமா? அப்போ P/T கான்ஸ்டன்ட், P/T வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னா ப்ரெஷர் என்ன ஆக்சிஸில் இருக்குது? ப்ரெஷர் ஒய் ஆக்சிஸில் இருக்குது. டெம்பரேச்சர் என்ன ஆக்சிஸில் இருக்குது? எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. அப்போ ஒய் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வருது. இப்போ ஒய் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் இன்டூ எக்ஸு. ஒய் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் இன்டூ எக்ஸ்னா என்ன கிராஃபு? இன்க்ளைன்டு ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும் கிடையாது. படிச்சோமா? ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் படிச்சோமா? ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸு இன்க்ளைன்டு ஸ்ட்ரெயிட் லைனு பாசிங் த்ரூ ஆரிஜின். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்க்ளைன்டு ஸ்ட்ரெயிட் லைனு பாசிங் த்ரூ, இன்க்ளைன்டு ஸ்ட்ரெயிட் லைனு பாசிங் இது இனிஷியல் ஸ்டேட்னு வச்சுக்கோ, இது ஃபைனல் ஸ்டேட்னு வச்சுக்கோ. பட் திஸ் இஸ் பாசிங் த்ரூ ஆரிஜின். சரிங்களா? பசங்க இப்படி அறிஞ்சிடலாமோ? இன்க்ளைன்டு ஸ்ட்ரெயிட் லைனு ஓகேவா, பாசிங் த்ரூ ஆரிஜின். ஓகேங்களாப்பா? இப்போ ஏரோ மார்க் எப்படி பண்ணணும்? நமக்கு ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆனால் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இது வந்து ஹீட்டிங்க்கு. இப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி இங்கேயும் அதே தான். சரிங்களா? கான்ஸ்டன்ட் பாசிங் த்ரூ ஆரிஜினு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் இது ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு, இது செகண்ட் ஸ்டேட்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு. இது ஃபஸ்ட்டு வராது, ஏன்னா குறையுது இல்லையா? அப்போ இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு. டெம்பரேச்சர் ப்ரெஷர் குறையும் இல்லையா? அப்போ நீங்கள் இந்த இடத்துல எழுதுறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ ப்ரெஷரு இது வந்து P2 T2 V2ன்னு எழுத முடியாது, V தான் எழுத முடியும். இப்போ இந்த இடத்துல எழுதுறேன்னா P1 T1 T1, அந்த இடத்துல V மட்டும் தான் எழுத முடியும், ஏன்னா கான்ஸ்டன்ட் வால்யூம். இப்போ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஸோ P1 T1 V. இப்போ இந்த இடத்துல P2 T2 V மட்டும் தான் எழுத முடியும், ஏன்னா கான்ஸ்டன்ட் வால்யூம். ஓகேங்களாப்பா? கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இங்கே ப்ரெஷரும் டெம்பரேச்சரு குறையுது, கூலிங்னால கான்ஸ்டன்ட் வால்யூம் கூலிங். கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதா? அப்போ ஒரு கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் பிடி கிராஃப் எப்படி இருக்கும்? இன்க்ளைன்டு ஸ்ட்ரெயிட் லைனு பாசிங் த்ரூ ஆரிஜின், சரியா? ஓகே, கிளியர். ஸோ வால்யூம் கான்ஸ்டன்ட். சரி, அப்போது இது எப்படி நான் கிராஃப் வரைஞ்சேன்? ஈக்குவேஷன் தெரிஞ்சதுனால தான். சரி, அப்போது நீங்கள் பாருங்களேன், இப்போ P/T கான்ஸ்டன்ட் வந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு ஸ்டேட்டில் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டேட்டுக்கு எழுதுறீங்கன்னு வச்சுக்கோ. என்ன எழுதுவீங்க? P1/T1 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் எழுதுவீங்க. அடுத்து செகண்ட் ஸ்டேட்டுக்கு எழுதுறீங்கன்னு வச்சுக்கோ, அப்போ எப்படி எழுதுவீங்க? P2/T2ங்கிறது கான்ஸ்டன்ட் எழுதுவீங்களா? அப்போ இது ரெண்டுமே கான்ஸ்டன்டா? அப்போ P1/T1 ஈக்குவல் டு P2/T2 எழுதிடலாமா? P1/P2 ஈக்குவல் டு P2/T2 எழுதிடலாமா? இது எப்படி கூட எழுதலாம், P1/P2 ஈக்குவல் டு T1/T2 எழுதலாம். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ப்ரொபோஷனலாக இருந்தாலே அப்படிதானப்பா, ப்ரெஷர் வந்து ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர் இருந்தாலே இங்கே என்ன நம்பர், அதுவும் இதோட பவர் 1 இதோட பவர் இருந்தாலே இங்கே என்ன நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ, இப்போ இங்கே என்ன நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அதே நம்பர் தான் இருந்தணும். 1 to 1 2னா 1 2, ஏன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஓகேப்பா? திஸ் இஸ் த ரிலேஷன்ஷிப். ஓகேப்பா? ரிலேஷன்ஷிப் பிட்வீன் pressure and temperature in constant volume process. Clear? Constant volume process. P/T constant, PV graph எப்படி இருக்கும், VT graph எப்படி இருக்கும், PT graph எப்படி இருக்கும், எல்லாம் புரிஞ்சதெல்லாம் சொல்லுறா, புரிஞ்சவங்க கை தூக்கு. எழுதியாச்சு. இப்போ ஆல்ரெடி ரைஸ்டு. ஓகே, சரி. இப்போ எனக்கு ஒரு இது என்ன வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் எழுதிட்டீங்க இந்த கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் வால்யூம் மட்டும் கான்ஸ்டன்ட் இல்லை சார், P/T வந்து கான்ஸ்டன்ட் சார்னு எழுதுனேன். P ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டன்ட் என்னது? எப்போ இந்த கான்ஸ்டன்ட் என்னது யோசிச்சு பாருங்க. இந்த கான்ஸ்டன்ட் என்னது அப்படின்னா, அந்த கான்ஸ்டன்ட் தான் ஒன்று மாஸ் கொடுத்தாங்கன்னா இதை எழுதிக்கலாம், அந்த கான்ஸ்டன்ட் தான் MR.
எது கொடுத்தாங்கன்னா மாஸ் கிவன்னா எழுதிக்கலாம் கான்ஸ்டன்ட்டை. இல்லை சார் அவங்க வந்து நம்பர் ஆஃப் மோல் கொடுத்தாங்கன்னா மியூ இன்ட்டு ஆர் பார்னு எழுதிடலாம் இந்த கான்ஸ்டன்ட்டை. அப்படி தானேப்பா? இது எது கொடுத்தாங்கன்னா நம்பர் ஆஃப் மோல் கொடுத்தாங்கன்னா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து கொடுத்தாங்கன்னா, அப்படி தானேப்பா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுத்தாங்கன்னா இப்போ இந்த கிராஃபோட ஸ்லோப் சொல்ல போகிறோம். இந்த கிராஃபோட ஸ்லோப் சொல்ல போகிறோம். பிடி கிராஃபோட ஸ்லோப், ஸ்லோப் ஆஃப் பிடி கிராஃப் சொல்ல போகிறோம். ஸ்லோப் ஆஃப் பிடி கிராஃப், ஸ்லோப் ஆஃப் பிடி கிராஃப் சொல்ல போகிறோம். எந்த ப்ராசஸில்? கான்ஸ்டன்ட் வால்யூம்னு சொல்ல போகிறோம். சரி, அப்போ இங்கே என்ன ஸ்லோப்பு? இந்த கிராஃபோட ஸ்லோப் என்ன ஏப்பா? ஸ்லோப் ஆஃப் பிவி கிராஃப் என்ன? இந்த கிராஃபோட ஸ்லோப் என்ன பார்ப்போம், யார் சொல்கிறீங்கன்னு. ஸ்லோப் ஆஃப் பிவி கிராஃப். ஸ்லோப்னா என்ன நமக்கு? இப்போ 2 பாயிண்ட்டுக்கு ஸ்லோப்னா என்ன எழுதிக்கலாம்? டெல் பி பை டெல் வின்னு எழுதிக்கலாமா? டெல் ஒய் பை டெல் எக்ஸ் எழுதிருக்கீங்களாப்பா? ஸ்லோப்பு படிச்சிருப்பீங்களாப்பா? டெல் ஒய் பை டெல் எக்ஸ், ஒய்2 மைனஸ் ஒய்1 பை எக்ஸ்2 மைனஸ் எக்ஸ்1. இப்போ டெல் பி பை டெல் வின்னு எழுதுனா நமக்கு வால்யூம் வந்து கான்ஸ்டன்ட் இல்லையா? அப்போ மாறாது இல்லையா? வால்யூம் மாறாது இல்லையா? இந்த டெல் வி 0 ஆயிடும் இல்லையா? அப்போ டெல் வி 0 ஆனால் எனிதிங் பை 0 என்ன ஆயிடும்? இன்ஃபினிட்டி ஆயிடுமா? ஸ்லோப் வந்து இன்ஃபினிட்டி. கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் பிவி கிராஃபோட ஸ்லோப் வந்து இன்ஃபினிட்டி. புரியுதாப்பா? பிவி கிராஃபோட ஸ்லோப் என்ன? இன்ஃபினிட்டி. எந்த ஆக்சிஸில் இருந்தா வால்யூமு? ஒய் ஆக்சிஸில் இருந்தா, எக்ஸ் ஆக்சிஸில் இருந்தா. அப்போது இந்த கிராஃப் சொல்லுப்பா, இந்த கிராஃபுக்கு ஸ்லோப் சொல்லுங்க பாப்பா. அப்போ நான் யாராவது ஸ்லோப் ஆஃப் விடி கிராஃப், ஸ்லோப் ஆஃப் விடி கிராஃப் சொல்லுங்கப்பா. என்ன வரும்? வேகமாக சொல்லுங்க பாப்போம். ஸ்லோப் ஆஃப் விடி கிராஃப். ஸ்லோப் ஆஃப் விடி கிராஃப். ஏன்னா இது நமக்கு டெல் ஒய் பை டெல் எக்ஸ்னு வரும். டெல் ஒய் வந்து ஒய் எக்ஸில் யார் இருக்கா? வால்யூமு. அப்போ டெல் வி பை டெல்டின்னு வருமா? இப்போ ஸ்லோப்னாவே நமக்கு டெல் ஒய் பை டெல் எக்ஸ். ஸ்லோப் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஐம் டெல்லிங் ஸ்லோப் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னா எக்ஸ் கீழே வரும் சொல்லியிருக்கேன். அப்போ இந்த டெல் வி என்னவாயிடும்னா 0 ஆயிடுமா? கான்ஸ்டன்ட் வால்யூம்னா அப்போ என்னவாயிடும்? 0 பை எனிதிங் நமக்கு 0 தான். அப்போ ஸ்லோப் ஆஃப் விடி கிராஃப் என்னப்பா நமக்கு? ஸ்லோப் ஆஃப் விடி கிராஃப் வந்து 0. அதே மாதிரி ஸ்லோப் ஆஃப் பிடி கிராஃப் சொல்லணும். ஸ்லோப் ஆஃப் பிடி கிராஃப் சொல்லணும். ஸ்லோப் ஆஃப் பிடி கிராஃப் சொல்லணும். ஸ்லோப் ஆஃப் பிடி கிராஃப். ஓகேங்களா? இன் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில். ஓகேங்களாப்பா? பிடி கிராஃபோட ஸ்லோப்பு நமக்கு என்ன தெரியும்? ஈக்குவேஷனு கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் ஈக்குவேஷன் இப்போ தான் நீங்கள் எழுதுறீங்க. ஒன்று பி ஈக்குவல் டு எம்ஆர், இந்த இதுதான் கான்ஸ்டன்ட் எம்ஆர்டின்னு எழுதலாம் இல்லையா? பி இஸ் ஈக்குவல் டு, ஓகேங்களாப்பா, எழுதலாம் மியூ ஆர் பார் டின்னு எழுதலாம். உங்களுக்கு தெரில, இப்போ இது வந்து ஒய் ஆக்சிஸில் இருந்துச்சு கரெக்டா? இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருந்துச்சு கரெக்டா? அப்போ இந்த எம்ஆர் ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் இல்லை? ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் இல்லை? அப்போ இதான் என் ஸ்லோப்பு. தெரில, ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் இல்லையா? ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ். ஓகேவா? அப்போ இது ஒய், அப்போ இதுதான் ஸ்லோப்பு. அப்போது எம் தான் ஸ்லோப்பு. அப்போ தானேப்பா? அதானப்பா ஸ்லோப்பு. ஸ்லோப்பு ஓ இன்டூ டி. அப்போ ஸ்லோப் வந்து ஸ்லோப் ஆஃப் பிடி கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லோப் ஆஃப் பிடி கிராஃப் அதாவது நமக்கு டெல் பி பை டெல் டி. டெல் பி பை டெல் டி என்னன்னா என்னப்பா நமக்கு என்ன எழுதிக்கலாம்? டெல் பி பை டெல் டி. ஸ்லோப் என்னது நமக்கு? டெல் பி பை டெல் டி அப்படிங்கிறது ஸ்லோப் என்னது நமக்கு? எம்ஆர். மாஸ் கொடுத்தா எம்ஆர்னு எழுதிக்கலாம். அப்படி இல்லையா? tan θ கூட போட்டுக்கலாம், எம்ஆர்னு எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா எப்படிப்பா எழுதிக்கலாம்? சரி இல்லையா? ஒரு நிமிஷம். ஓகேவா? ஸோ இப்போது ஸ்லோப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப்பு, ஓகேவா? ஸோ டெல் பி பை டெல் டி இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதிக்கலாம் நம்ம? இப்போ எம் இன்ட்டு ஆர்னு எழுதிக்கலாம். இது மாஸ் கொடுத்தா இல்லையா? ஸ்லோப்பு வந்து பார்த்தீங்கன்னா டெல் பி பை டெல் டி, ஓகேவா? டெல் பி பை டெல் டி வந்து நம்பர் ஆஃப் மோல் கொடுத்தா மியூ ஆர் பார்னு எழுதிக்கலாம். மியூ ஆர் பார், மியூ ஆர் பார்னு எழுதிக்கலாம். சரிங்களாப்பா? மியூ ஆர் பார்னு எழுதிக்கலாம். ஆனால் இல்லைப்பா, இதில் ஒரே ஒரு இல்லையே, என்னமோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோமே. என்ன பண்ணியிருக்கோப்பா? பார்த்தியா? யாருமே கவனிக்கல பார்த்தியா? இங்கே இந்த இடத்துல வால்யூமை விட்டுட்டோம். அப்படி தானேப்பா? எப்பா பி இன்ட்டு வி தானே வரும். பி இன்ட்டு வி தானே வரும். பாரு, யாரும் கவனிக்கல பாரு. அதை பி இன்ட்டு வி தானேப்பா வரும். பி இன்ட்டு வி தானே வரும். கரெக்டு தானேப்பா? பி இன்ட்டு வி தானே வரும் இது. அப்படின்னா
அப்போனா அப்போ மாறுமேப்பா, பிவி ஈக்குவல் டு எம்ஆர்டினா அப்போ பி ஈக்குவல் டு எம்ஆர் பை வி இன்டூ டி அப்படி தானேப்பா வரும். வி விட்டுட்டோம் பாருங்க, கவனிக்கல பாருங்க யாருமே. நம்பர் ஆஃப் மோல் கொடுத்தாங்கன்னா மியூ ஆர் பார் பை வில வரும். கரெக்டு தானேப்பா? இப்போ நமக்கு இதுதான், இது எல்லாமே நம்ம கான்ஸ்டன்ட்ப்பா. இது கான்ஸ்டன்ட், ஆர் கான்ஸ்டன்ட், வால்யூம் கான்ஸ்டன்ட், இது எல்லாமே கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டன்ட் தான் நமக்கு ஸ்லோப்பு. கான்ஸ்டன்ட் தான் நமக்கு ஸ்லோப்பு. அப்போனா எம்ஆர் பை வின்னு வரும், மியூஆர் பை வின்னு வரும். ஓகேங்களா? அப்போ ஸ்லோப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப் with respect to temperature in constant volume process equal to என்னப்பா, நமக்கு ஒன்று எம்ஆர் பை வின்னு எழுதிக்கலாம், நம்பர் ஆஃப் மோல் கொடுத்தா மியூ ஆர் பார் பை வின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, அந்த ஸ்லோப் வந்து ஓகேப்பா, ஸ்லோப் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூமு. ஸ்லோப் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூமு. என்ன கிராஃப் இந்த ஸ்லோப் வந்து, ஆனால் வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர். சரிங்களாப்பா? வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர். ஸோ எதை மிஸ் பண்ணிட்டோம், நம்ம வால்யூமை மிஸ் பண்ணிட்டோம். இந்த வால்யூம் இங்கே கொண்டு வந்துட்டிங்கன்னா ஏப்பா பிவிங்கிறது ஒய் ஆக்சிஸ் கிடையாதுல்ல, பிவிங்கிறது ஒய் ஆக்சிஸ் கிடையாது, பி தான் ஒய் ஆக்சிஸ். அதனால வால்யூம் இந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டேன். இப்போ வால்யூம் இந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டேன். இங்கே எம்ஆர் பை வி, புரியுதாப்பா? இங்கே எம்ஆர் பை வி வரும். புரியுதா? இங்கே எம்ஆர் பை வி வரும், இங்கே மியூஆர் பை வி வரும். சரியா? சார் நீ கேட்கலாம், சார் வால்யூம் தான் மாறாதுல்ல, அது என்ன ஸ்லோப் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். இப்போ கொஸ்டின் பாரு, இதுதான் கொஸ்டின் தான் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இங்கே பாருங்கப்பா, பிடி கிராஃப் தான் கொடுப்பான், பிடி கிராஃபு. சரிங்களா? பிடி கிராஃபு என்ன பண்ணியிருப்பாங்க, இப்போ நான் இருக்கேன், நான் வந்து ஒரு மீட்டர் கியூப் வால்யூமை கான்ஸ்டண்ட்டாக வச்சு பண்ணுறேன். பிரசன்னா சார் இருக்கார், அவர் 2 மீட்டர் கியூப் வால்யூமை கான்ஸ்டண்ட்டாக வச்சு பண்ணுறாரு. ஜெயகாந்தன் சார் இருக்காரு, அவர் 3 மீட்டர் கியூப் வால்யூமை கான்ஸ்டண்ட்டாக வச்சு அப்படி பண்ணலாம்ல. அப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, ஒரு 3 கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் வரைஞ்சிக்கிறாங்க. ஒரு 3 கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ், ஓகேவா? 3 கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் வரைஞ்சிக்கிறாங்க. ஆரிஜினில் பாஸ் ஆனப்போ தானேப்பா 3 கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் வரைஞ்சாச்சு. அது மாதிரி ஒரு 3 கான்ஸ்டன்ட் வால்யூம் வரைஞ்சாச்சு. ஓகேங்களாப்பா? இது வந்து V1 ஃபஸ்ட்டு, அதாவது ஒரு வால்யூமை கான்ஸ்டன்ட் வச்சு பண்ணுறாங்க. இது இன்னொரு வால்யூம், ஃபார் எக்ஸாம்பிள் 2 மீட்டர் கியூப். இது இன்னொரு வால்யூம், அது தெரில, அது 1 மீட்டர் கியூபா 2 மீட்டர் கியூபான்னு தெரில. சரிங்களா? கான்ஸ்டன்ட். இப்போ நமக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வால்யூமை வச்சு கான்ஸ்டண்ட்டாக வச்சு பண்ணுறாங்க. இப்போ இதில் என்ன கொஸ்டின் கேட்குறான், V1 அதிகமா, V2 அதிகமா, V3 அதிகமா அப்படின்னு கேட்குறாங்கப்பா. கெமிஸ்ட்ரி சார் தாக்கப்பட்டார். V1 அதிகமா, V2 அதிகமா, V3 அதிகமா. ஸோ விச் வால்யூம் இஸ் மோர் வால்யூம், இல்லை மூணுமே ஈக்குவலா அப்படிங்கிறத கொஸ்டின். சரிப்பா? V1 அதிகமா, V2 அதிகமா இன் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். திஸ் இஸ் ஃபார் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். சரிங்களாப்பா? ஸோ விச் வால்யூம் இஸ் மோர் வால்யூம், ஆர் இல்லை மூணுமே சேமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் நமக்கு இங்கே பாருங்கப்பா, ஒரு பிடி கிராஃபு, ஓகே, ஒரு பிடி கிராஃபு இன்க்ளைன்டு ஸ்ட்ரெயிட் லைனு பாசிங் த்ரூ ஆரிஜின் அப்படின்னாலே அது என்ன ப்ராசஸ்ஸு, கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். ஓகே, கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் ஸ்லோப் சொல்லியிருக்கேன்னா, ஸ்லோப் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர். ஏன் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன், வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர்னா, டெம்பரேச்சர்ல இருந்து தான் நம்ம ஸ்லோப் பார்த்தோம். அது எதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது, வால்யூம்க்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. அப்போ ஸ்லோப் பார்ப்போமா, ஸ்லோப் எங்கேருந்து பார்க்க போகிறோம், டெம்பரேச்சர்லேருந்து. அப்போ இது நமக்கு θ1, அடுத்து இது நமக்கு θ2, இது நமக்கு θ3E அப்பா. ஸோ அப்போ என்ன அர்த்தம், நமக்கு θ அதிகமாக இருக்குன்னா ஸ்லோப் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி தானேப்பா? அப்படி தானே ஸ்டூடெண்ட்ஸ்? θ அதிகமாக இருக்குது, θ3 அதிகமாக இருக்குது, அப்படி தானேப்பா? θ3 வந்து கிரேட்டர் தென் θ2 வந்து கிரேட்டர் தென் θ1. θ கிரேட்டராக இருந்தால் tan θ அதிகமாக இருக்கும், அப்படி தானேப்பா? θ கிரேட்டராக இருந்தால் tan θ அதிகமாக இருக்கும், 90 டிகிரி வரைக்கும். நம்ம பார்க்குறது 90 டிகிரிக்குள்ளே பார்க்குறோம். ஓகேவா? tan θ தான் ஸ்லோப்பு, அப்படி தானேப்பா? tan θ தான் ஸ்லோப்பு. அப்போ ஸ்லோப் வந்து தேர்டு ப்ராசஸ்க்கு அதிகமாக இருக்குது செகண்ட் ப்ராசஸை கம்பேர் பண்ணும்போது. ஓகேவா? ஃபஸ்ட்டு ப்ராசஸை கம்பேர் பண்ணும்போது. அப்போனா ஸ்லோப் அதிகமாக இருந்துச்சுன்னா வால்யூம் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலு, வால்யூம் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ யார் அதிகமாக இருப்பாங்கன்னா V1 தான்
அதிகமான வால்யூமு. அப்போ இதுதான் ஜெயகாந்தன் சார், இங்கே இருக்காரு மணிகண்டன் சார், நடுவில் பிரசன்னா சார். ஏன்னா மணிகண்டன் சார் வந்து 1 மீட்டர் கியூப் தான் எடுத்துக்கிட்டார் இல்லையா, ஜெயகாந்தன் சார் தான் 3 மீட்டர் கியூப் எடுத்துக்கிட்டாரு. ஓகேவா? கிளியரா? கொஸ்டின் கேட்பாங்கயா, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்யா. ஓகேவா? புரியுதா? சரியா? இவர் தான் ரொம்ப பெரிய இடத்துல இருக்காரு, அதனால தான் வால்யூம் அதிகமாக இருக்கும்னு சொல்ல முடியாதுயா. அந்த மாதிரி குருட்டா போக்கில் அடிக்கக்கூடாது. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் ஸ்லோப் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம், பிடி கிராஃப். சரியா? கிளியரா? கிளியரா? இது வேற மாதிரியும் சொல்லலாம்யா, இது வேற மாதிரியும் நம்ம சொல்லலாம். எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? சரி, ஓகே. இங்கே பாருங்களேன், இப்போ நம்ம வந்து பார்த்த மாட்டோம். இங்கே பாருப்பா, இங்கே பாருங்களேன். ஓ, இப்படி கேட்குறான்னு வச்சு என்ன பண்ணுவேன், இப்படி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ, ஓகேப்பா, V3 V2 V1. இப்போ இந்த வால்யூம் அதிகம், V1னா V2வா V3யா? டக்குன்னு சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. V1னா V2வா V3யா? எந்த வால்யூம் அதிகம்? டக்குன்னு சொல்லுங்க. V1னா V2வா V3யா? எந்த வால்யூம் அதிகம்? V1னா V2வா V3, எந்த வால்யூம் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து ஸ்லோப் பார்க்கணும், டெம்பரேச்சர்லேருந்து பார்க்கணும், டெம்பரேச்சர்லேருந்து பார்க்கணும். அப்போ இது θ1, அப்போ θ2, அப்போ θ3. அப்போ யாருக்கு θ அதிகமாக இருக்கோ அதுக்கு வால்யூம் கம்மியாக இருக்கும், யாருக்கு θ அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு தான் ஸ்லோப் அதிகமாக இருக்கும். ஸ்லோப் அதிகமாக இருந்தால் வால்யூம் கம்மியாக இருக்கும். அப்போ V1 வந்து கம்மியானது, V3 தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட். புரியுதா? கிளியரா? கிளியரா? சரி, ஓகேப்பா. ஸோ இது வரைக்கும் நம்ம கிளாஸ் முடிச்சுப்போம். இதை நம்ம கண்டினியூ பண்ணி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். அது நாளைக்கு மார்னிங் இருக்கான்னு எனக்கு தெரியல. நம்ம வந்து வெனஸ்டே பார்ப்போம், இல்லைனா மண்டே, இல்லைனா வெனஸ்டே. சரியா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ 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 தேங்க்யூ. இதை கண்டினியூ பண்ணோன்னா இன்னும் முடியல, கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் கிராஃப் வரைக்கும் முடிச்சிருக்கோம். சரிங்களா? தேங்க்யூப்பா. தேங்க்யூ தேங்க்யூ. நன்றிகள் பல.